அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வெல்கம் டு கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம். கிரிப்டோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஒரு புதிய செய்தி, ஏஐயால் வரப்போகும் பொருளாதார சரிவு. உலக வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார சரிவு தொடங்கிவிட்டது. இதற்கு செயற்கை நுண்ணறிவே முக்கிய காரணம். லட்சக்கணக்கான மக்கள் இந்த சரிவால் தங்கள் சேமிப்பு அனைத்தையும் இழக்க நேரிடும். செல்வத்தை பாதுகாக்க ஒரே வழி தங்கம், வெள்ளி, பிட்காயின்களில் முதலீடு செய்வதுதான். உலக புகழ்பெற்ற ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியர் ரோபர்ட் கியோசாகி எச்சரித்துள்ளார். இது ஒரு செய்தி. அதேபோன்று அடுத்த ஆண்டு மத்தியில் டிஜிட்டல் கரன்சி ரிசர்வ் வங்கி உத்தரவாதத்துடன் அடுத்த ஆண்டு டிஜிட்டல் கரன்சி வெளியிடப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் கியூ கோயஸ் தகவல். பண பரிவர்த்தனை எளிமைப்படுத்தவும் காகித பயன்பாட்டை குறைப்பதற்குமான நடவடிக்கை என்று கட்டாரில் பேட்டி. இதொரு செய்தி. எதிர்காலத்தில் காகித பணம் காலாவதியாகிவிடும். எதிர்காலத்தில் காகிதத்தாலான பணம் காலாவதியாகிவிடும் என்றும் கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் கரன்சிகள் மாற்றாக இருக்கும் என்றும் எலான் மஸ்க் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது இன்னும் ஒரு செய்தி. அடுத்து, பிட்காயினுக்கான ஏடிஎம் இயந்திரங்கள் உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டு பிட்காயினிலே பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இது உலகத்திலே தற்பொழுது 2009ஆம் ஆண்டு முதல் மிக வேகமாக ஒரு புதிய விடயம் பரவி வருகிறது. இலங்கையிலும் நமது ஃபோர்ட் சிட்டியிலே இந்த பிட்காயின் இயந்திரங்கள் வந்து பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் ஒரு புது விஷயம், ரைட்? அப்போ எமது இன்றைய நிகழ்ச்சி நிரல் கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில் பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சி எங்கு வாங்குவது, எங்கு விற்பது, எப்படி ஒரு சிறந்த எக்ஸ்சேஞ்சை தெரிவு செய்வது, எந்த ஒரு காயின் பற்றியும் எப்படி தெரிந்து கொள்வது, மைனிங், ஹோல்டிங், ரேடிங், ஹல்வின் என்றால் என்ன, கிரிப்டோ சந்தையில் நுழைவதற்கு இது சரியான நேரமா என்ற தலைப்புகளில் இன்றைய ப்ரோக்ராம் அமைய இருக்கிறது. நான் உங்கள் சட்டத்தரணி ஃபாரூக் சாஹிப். ரைட், வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். அஸ்ரப் டிவி மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தனியார் நிறுவனமாகும். எங்களது பணி கிரிப்டோ கரன்சியை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துவது. எங்களது பிரான்ச்சஸ் எதிர்காலத்தில் கண்டி, கொழும்பு, ஜஃப்னா, பெட்டிகுலோ, காலி, திருவோணமலை மற்றும் தமிழ்நாடு, இந்தியாவின் தமிழ்நாட்டிலும் நிறுவப்பட இருக்கிறது. எங்களது செயற்பாடு கிரிப்டோ கரன்சி தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுவது மாத்திரமல்ல, 2021ஆம் ஆண்டு முதல் மனிதாபிமான பணிகளை செய்து வருகின்ற ஒரு நிறுவனமாகும். ஏழைகளுக்கு குடிநீர் விநியோகம் வழங்குதல், ஏழை மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்குரிய உபகரணங்களை வழங்குதல், திடீர் அனர்த்தங்களின் போது உலருணவு பொதிகளை வழங்குதல், நிரந்தரமான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கணவனை இழந்த மனைவிகளுக்கு தையல் உபகரணங்கள் வழங்குதல், ஒரு தொழிலை இழந்திருக்கின்ற முதியவருக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தல், அதே போன்று வாழ்வாதார உதவிகளை செய்து கொடுத்தல், அதே போன்று ஏழைகளுக்கு வீடு வசதிகளை அமைத்து கொடுத்தல், இவ்வாறு ஏழை மாணவர்களுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் கல்வியையும் வழங்குதல் என்ற பல்வேறு செயற்பாடுகளை அஸ்ரப் டிவி மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் கடந்த 5 வருடங்களாக செய்து வருகிறது. இந்த செயற்பாட்டுக்கு பிரதானமாக தேவைப்படுவது பணம். சமூக பணியொன்றை மேற்கொள்வதென்றால் பணம். இந்த பணத்தை எவ்வாறு சம்பாதித்துக் கொள்வது, ரைட்? இந்த கிரிப்டோ துறையிலே, கிரிப்டோ கரன்சி என்ற இந்த துறையிலே நாம்
இவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம். $135, $5, $19, $653, $21,108. இதெல்லாம் கிரிப்டோ ரேடிங்கிலே நாம் சம்பாதித்த பணங்கள். கிட்டத்தட்ட கூட்டினா உங்களுக்கு தெரியும் $30,000. 21,000, 653, 19, 5, 135 எல்லாத்தையும் கூட்டுங்க. கிட்டத்தட்ட $30,000. கிட்டத்தட்ட $1,00,00,000 காசு. இது இந்த ரேடிங் துறையிலே நாம் சம்பாதித்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயத்தை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதில் எப்படி மிக பாதுகாப்பான முறையில் நமது பணத்தை வேறு யாரிடமும் கொடுக்காமல், நமது பணத்தை நாம் இழக்காமல், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிற ஏதாவது ஒரு தொழில் இருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு. இதை பற்றி தான் பேச போறோம். ரைட், பாருங்க. இவர் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நபர், ஜானி சிங். இவர் கிட்டத்தட்ட இந்த கிரிப்டோ துறையில $10,65,927 $10,65,927. $1,00,000 $3 கோடி. $10,00,000 $30 கோடி இந்த கிரிப்டோ துறையில சம்பாதிச்சிருக்க. ஒருத்தரார 30 கோடி சம்பாதிக்கலும்னு சொன்னா நம்மளாலே மேலும். அப்ப இதுல எப்படி சம்பாதிக்கிறது, இது என்ன விஷயம்? ரைட், இந்தியாவில் ஒருத்தர் $1,68,087 34 மாசத்துல சம்பாதிச்சிருக்கார். $1,68,087. அவர் ரேடிங்ல பாருங்க, $23,583, $8,046, $15,399 ரேடிங்ல மட்டும் உழைச்சிருக்கார். பிஸ்னஸ்ல $1,21,054 உழைச்சிருக்கார். ஸோ இது எப்படி இந்த கிரிப்டோ துறையில் எப்படி சம்பாதிக்கிற? நமது பணத்தை நாம் வேறு யாரிடமும் கொடுக்காமல், நமது பணத்தை நமது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வைத்து கொண்டு இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். ரைட், ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 மணிக்கு 100% முற்றிலும் இலவசமாக இந்த கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ ரேடிங்கை பற்றி இலவசமாக ஆன்லைனில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராமில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ரைட், இதை பற்றி மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். சில நேரம் உங்களுக்கு இந்த துறை விளங்காவிட்டாலும் அல்லது உங்களுக்கு ஆர்வம் இல்லாட்டியும் இதை ஆர்வமானவர்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்கள். அஸ்ரப் டிவியினால் முற்றிலும் இலவசமாக கிரிப்டோ விழிப்புணர்வு, கிரிப்டோ கரன்சி தொடர்பான வகுப்புகள் ஆன்லைனில் ஒவ்வொரு இரவும் 8:30 மணி தொடக்கம் நடைபெறுகிறது. அதற்கான ஜூம் லிங்கை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைங்க. அவங்கள இன்வைட் பண்ணுங்க ஜூம் மீட்டிங்க்கு. அதனால அவங்க நன்மடைய வாய்ப்பு இருக்கிறது. ரைட், இப்போ நாம கிரிப்டோ கரன்சியில் வரலாறை சுருக்கமாக பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியில் ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 2009 ஜனவரி 3 தொடங்குது. சத்தோஷி நாக்கமோட்டோ என்ற ஒரு நபர் பிட்காயின் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். பிட்காயின் அவர் ஏன் இதை கண்டுபிடிக்கிறாருண்டா, உலகத்தில் ஒரே ஒரு வங்கி, ஒரே ஒரு பணம் செயற்பாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இதான் அவர் சிந்தனை. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு பணம், அதான் பிட்காயின். எல்லா நாட்டிலையும் பிட்காயினை கொடுத்தா சாமான் வாங்கணும். எந்த நாட்டில் போய் என்ன சாமான் வாங்குறாலும் பிட்காயினை கொடுத்தா சாமான் வாங்கக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி இருந்த இடத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிட்காயின் அனுப்பணும். அவங்க அந்த பிட்காயினை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு எந்த பணமும் யாரும் அறவிடக்கூடாது. அப்போ ஒரே வங்கி ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு 2009 இதை உருவாக்கினார். உருவாக்கி பிட்காயின் ஒன்றை உருவாக்கியிருக்கேன், இதை நீங்கள் எல்லாரும் பாவிங்க, உங்களோட நாட்டு பணமாக நீங்கள் பாவிங்கன்னு சொன்ன போது நிறைய நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரே ஒரு நாடு ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது. அதாவது எல்சடோங்கிற ஒரு நாடு இதை ஏற்றுக்கொண்டு தங்களோட நாட்டு பணமாக பிட்காயினை பாவிச்சு அவங்க தங்களோட பண பரிமாற்றங்கள், குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பிட்காயினில் செஞ்சாங்க.
அந்த நாடு மிக விரைவாக பொருளாதாரத்தில் முன்னேறிச்சு. அதுக்கு பிறகு ஏனைய நாடுகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள தொடங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு இப்போ பெரும்பாலான நாடுகளில் பிட்காயின் பாவனையில் இருக்கு. என்னது பிட்காயின்? ரைட், முதலாவது உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ நாணயம்டா அதான் பிட்காயின். பிடிசி, அதோட பேர் பிடிசி, பிட்காயின். இந்த பிட்காயினுக்கு பிறகு எத்தீரியம் என்று சொல்லி ஒரு கிரிப்டோ நாணயம் வருது. அதனை தொடர்ந்து பல கிரிப்டோ நாணயங்கள் மார்க்கெட்டில் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டதில் ஒன்றுதான் XRP. இப்படி நிறைய கிரிப்டோ நாணயங்கள் மார்க்கெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி உருவாகி எப்படி ஒர்க் பண்ணுதுண்டா பிளாக் செயின் டெக்னாலஜி. அதனால தான் இதை அசைக்க இல்லாமல் இருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சியை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கும் கிரிப்டோ கரன்சியை நோக்கி சகலரும் முன்வாரதுக்கு காரணம் பிளாக் செயினுங்கிற டெக்னாலஜி. இந்த பிளாக் செயினுங்கிற டெக்னாலஜி என்னண்டா யாரும் ஹெக் பண்ண இயலாது, யாரும் டிலீட் பண்ண இயலாது, யாரும் எடிட் பண்ண இயலாது, யாரும் திருட முடியாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்க இயலாத ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னண்டா இலத்திரனியல் ஒரு டிரான்சாக்ஷன் ஏடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு பிஓசியில் ஒரு குடுக்கல் வாங்கல் நடக்குதுன்னா அந்த குடுக்கல் வாங்கலை பிஓசி நினைச்சா என்ன செய்யலாம்? அழிக்கலாம், இல்லாமாக்கலாம், அல்லது எடிட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், என்னவும் செய்யலாம் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது என்னென்னா ஒரு பிட்காயினை இன்னொருத்தருக்கு நாம் அனுப்பிட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் அது பதியப்படும். அந்த பரிமாற்றத்தை யாராலும் டிலீட் பண்ண இயலாது, எடிட் பண்ண இயலாது, அழிக்க இயலாது, மறைக்க இயலாது. பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறதா. அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் இந்த கிரிப்டோ நாணயங்கள் உருவாக்கப்படுது. ஆகவே மிகவும் பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி. ரைட், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி ஒரு மணித்தியாலம் பேசலாம். நீங்கள் யூடியூப்பில் போய் வாட் இஸ் த பிளாக் செயின் டெக்னாலஜின்னு அடிங்க, அதை பற்றி ஒரு மணித்தியாலம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், பிளாக் செயின் டெக்னாலஜியில் பிட்காயின் இருக்கிறதால தான் நாங்கள் எல்லாரும் இந்த பிட்காயினை பாவிக்கிறோம். ரைட், வாட் இஸ் த பிட்காயின்? இப்போ பிட்காயின்டா என்ன? இந்த பிட்காயினால் நமக்கு என்ன பிரயோசனம்? பிட்காயினுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இதை நீங்கள் யோசிக்கணும். ரைட், என்ன சம்பந்தம்டா? மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 2023 2025 அந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த பிட்காயின் ப்ரைஸ் 565% அதிகரிச்சுக்கின்ற பாருங்களேன். நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்கு, நம்மகிட்ட ஒரு கான் இருக்கு, நம்மக்கிட்ட ஒரு வாகனம் இருக்கு, நம்மக்கிட்ட தங்கம் இருக்கு, நம்மக்கிட்ட வெள்ளி இருக்கு, நம்மக்கிட்ட ரத்தினக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் 565% 2 வருஷத்துக்குள்ள கூடுமாண்டா இல்லை. அப்போ இந்த பிட்காயினுங்கிற சாமான் ஒரு சொத்து. இன்றைக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு கோல்டுன்னு சொல்லுவோம். இன்டர்நெட்டில் இருக்கிற கோல்டு இதோட பெறுமதி மிக அதிகமாக மார்க்கெட்டில் அதிகரித்து வருதுங்கிறது தான் இருக்கிற ஸ்பெஷல். இந்த பிட்காயினை வாங்கி வச்சா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதில் ப்ரைஸ் ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். இந்த பிட்காயின் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதில் ப்ரைஸ் கூடும் அல்லது குறையும். குறைஞ்சா வெயிட் பண்ணி, கூடினா விற்கிது. அப்போ ப்ரைஸ் கூடக்க விற்க நமக்கு ப்ராஃபிட் வருது. இங்கே பாருங்க, உதாரணமாக 2010 $0.1 ஒரு பிட்காயின். 2011 $30 மாறுது ஒரு பிட்காயின். 2012 $15 குறையுது. 2013 மீண்டும் $1100 மாறுது ஒரு பிட்காயின். 2014 $800 மாறுது. 2015 $500 குறையுது. 2016 $1000 கூடுது. 2017 $20,000 மாறுது ஒரு பிட்காயின். 2017 $20,000 மாறுது. 18 $13,000 திரும்பி மீண்டும் குறையுது. 2019 $13,800 அதிகரிக்குது. 2020 $29,000 மாறுது ஒரு பிட்காயின். 2021 $69,000 மாறுது ஒரு பிட்காயின் பெறுமதி. 2022 $48,000 குறையுது. 2023 $45,000 குறையுது. 2024 மீண்டும் 70,000 அதிகரிக்குது. 2025 $88,000 மாறி 2025 டிசம்பரில் $1,26,000 அதிகரித்தது. இதான் பிட்காயின் வரலாறு.
பிட்காயின் ஹிஸ்டரி. அப்போ இந்த பிட்காயினுக்கு நாளுக்கு நாள் பெறுமதி கூடிக்கொண்டே இருக்கு, மொத்தமாக பார்க்க கூடிக்கொண்டே இருக்கு. அதாவது இந்த கிராஃபில் பாருங்க, இந்த கருத்த கோட்டில் காட்டுற எல்லாமே இன்டர்நெட்டில் வளர்ச்சி காட்டுது. கருத்த கோட்டில் காட்டுற கிராஃப் இன்டர்நெட் எப்படி வளர்ந்ததுங்கிறத காட்டுது. இந்த எல்லோ கலரில் காட்டப்படுற கிராஃப் பிட்காயின் ப்ரைஸ் எப்படி வளருது. அதாவது இன்டர்நெட் எப்படி வளர்ந்துச்சோ உலகத்தில், அதே மாதிரி பிட்காயின் வளர்ச்சியும் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த பிட்காயினை பற்றி நாம் அறியணுமா இல்லையா? ரைட், பிட்காயின் ரெயின்போ ப்ரைஸ் சார்ட்னு சொல்கிறது. பிட்காயின் ப்ரைஸை காலத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 ஆண்டு அதில் வளர்ச்சியை பாருங்க. $1 இருந்த பிட்காயின் $1000 தொடுவது. 2018 பாருங்க கிட்டத்தட்ட $1,00,000 தொடுவது. 2022 பாருங்க கிட்டத்தட்ட $1,00,000 தொடுவது. அது மாதிரி 2026 ஆண்டு $1,26,000 தொட்டு இப்போ மீண்டும் பிட்காயின் ப்ரைஸ் $72,000 குறைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் $2,00,000 தொட இருக்கு. அப்போ இந்த கிராஃபில் இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, பிட்காயின் ப்ரைஸ் கூடும் குறையும் கூடும் குறையும் கூடும் குறையும் கூடும் குறையும் மொத்தமாக கூடிக்கிட்டே இருக்கும். மொத்தமாக ஓவரோலாக பிட்காயின் ப்ரைஸ் கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிட்காயின் ஸ்பெஷலையாக தான். அப்போ அந்த பிட்காயினை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாங்கலாம், ஒவ்வொரு நாளும் விற்கலாம், அல்லது கிழமைக்கு ஒருக்கா வாங்கலாம், கிழமைக்கு ஒருக்கா விற்கலாம், அல்லது மாதத்துக்கு ஒருக்கா வாங்கலாம், வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கலாம், வருஷத்துக்கு ஒருக்கா விற்கலாம். இதனால் மிகப்பெரிய லாபம், ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்குது. இதான் ஜெயிக்கிற கான்செப்ட். ரைட், இந்த பிட்காயின் 5 வருஷத்தில் என்ன நடந்துக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பிட்காயின் 5 வருஷத்துக்கு முதல் $6,752, ஆனால் $1,14,847 அதிகரித்து, பிற $1,26,000 அதிகரித்து, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி $60,000 வந்து இப்போ மீண்டும் $72,000 கூடிருக்கு. மீண்டும் இது $2,00,000 அதிகரிக்க இருக்கு. அப்போ அது மாத்திரமான்னு பார்த்தா எத்தீரியம் $172 இருந்த எத்தீரியம் $4,739 எத்தீரியம் அதிகரிச்சது. அது மாதிரி XRPங்கிற கிரிப்டோ கரன்சி $1 இருந்து இப்போ $3 வரைக்கும் அதிகரிச்சு. அது மாதிரி சொலோனா கோயின், அதே மாதிரி டோஜ் கோயின், இந்த கிரிப்டோ நாணயங்களை ஸ்பெஷல் ஆரம்பத்தில் இதோட ப்ரைஸ் குறைய இருந்து கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி கூடிக்கொண்டிருக்கு. அதுதான் இந்த கிரிப்டோ நாணயங்களை ஸ்பெஷலே அதுதான். ரைட், ஒவ்வொரு நியூ இயர் டேயிலையும் பிட்காயின் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத இந்த கிராஃப் காட்டுது. 2010 $1 இருந்த பிட்காயின் 2025 $1,26,000 உச்சத்தை தொட்டது பிட்காயின். பிட்காயின் வரைஃபு, பிட்காயின் வளர்ச்சி வரைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதை பார்த்தா வழங்கும். ரைட், அது மாதிரி இந்த பிட்காயினை ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்டெய்லர் பிரேக்கிங் நியூஸ் என்னண்டா, 10,645 பிட்காயின் $980 மில்லியன் செயிலர் வாங்கி வச்சிருக்கார். ஒரு பிட்காயின் 3.5 கோடி ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் போனது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட ஓனர் 10,645 பிட்காயினை வாங்கி வச்சிருக்கார். அவர் 10,645 பிட்காயினை எப்படி வாங்கிக்கான்னு பாருங்க. இப்போ ஜூன் 25 10,100, ஜூலை 25 21,021, செப்டம்பர் 25 4,048 பிட்காயின், நவம்பர் 25 8,178 பிட்காயின், டிசம்பர் 25 10,625, 64,614 பிட்காயின், 64,616 பிட்காயின் சமன் $5 பில்லியன் வாங்கப்பட்டு. இப்போ இப்படியே இவர் வாங்கிக்கார். மைக்கேல் செயிலர் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட ஓனர். ஸோ இதை பற்றி யோசிங்க.
இப்போ பாருங்க, $1,26,000 இருக்கேக்க பிட்காயின் இந்த 2025 டிசம்பரில் $1,26,000 ஒரு பிட்காயின் 3.5 கோடியாக இருந்தது. இது மீண்டும் என்ன செய்யுதுண்டா $86,000 குறைஞ்சது. அந்த டைமில் வாங்க வேண்டியவங்கெல்லாம் வாங்கினாங்க. மீண்டும் $1,50,000 இது அதிகரிக்க. ஸோ இங்கே பிட்காயினை விலை குறையக்க வாங்குறது, விலை கூடக்க விற்கிறது. இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. ரைட், இங்கே பாருங்க, சிட்டி பேங்க் ப்ரிடிக்ட் யோசிக்கிறாங்க பிட்காயின் $1,89,000 2027 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு செய்தி. ஓகே, அப்போ பிட்காயின் பெறுமதி நீங்கள் இப்போ $72,000 போக பிட்காயின் வாங்கினா அடுத்த வருஷம் $1,89,000 மாறப்போகுதுண்டா உங்களுக்கு எத்தனை $1,000 கூட போகுதுங்கிறத பாருங்க. கிட்டத்தட்ட $1,00,000க்கு மேற்பட்ட டாலர் கூட போகுது. அப்படின்னா $1,00,000 எவ்வளோ? 3 கோடி. 3 கோடிக்கு மேலே வருமானம் வரைக்கு ஒரு பிட்காயின் வச்சுக்கிற ஒருத்தர். ரைட், தெதர் 8,888 பிட்காயின் வாங்கியிருக்கார், $779 மில்லியன் கொடுத்து. இது ஒரு செய்தி. அதே மாதிரி ஜப்பானீஸ் கம்பெனி மெட்டா பிளானட் 4,279 பிட்காயினை $451 மில்லியன் US கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் BlackRock, இன்றைக்கு உலகத்திலே ஆகப்பெரிய கம்பெனி, மிக செல்வந்த கம்பெனி BlackRock, அவங்க 2 பேரும் சேர்ந்து 14,50,549 பிட்காயினை வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க தான் தீர்மானிக்கிறார்கள் உலக பொருளாதாரம். பிட்காயினை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம்டா, 2013ஆம் ஆண்டு $204 ஒரு பிட்காயினை வாங்கினாங்க. ஆனால் அன்றைக்கு 2025 ஒரு பிட்காயின் $1,10,000 மாறி இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு வழங்கிக்கிறோம் பிட்காயின்டா என்ன. இந்த பிட்காயினுங்கிறது இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு கோல்ட், இன்டர்நெட்டில் இருக்கிற தங்கம். நீங்கள் இன்டர்நெட்டை நம்புறீங்களா? ரைட். பிளாக் செயின் டெக்னாலஜி நம்புறீங்களா? அந்த 2 நம்பிக்கையும் இருந்தால் பிட்காயினை வாங்கலாம். இன்டர்நெட் 40 வருஷமாக ட்ராவல் பண்ணுது. பிட்காயின் கிட்டத்தட்ட 2009 இன்று வரைக்கும் போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த பிட்காயினை வேறு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாப் 5 பிட்காயின் ஹோல்டர்ஸ் 5 பேர் உலகத்தில். இங்கே பாருங்க, ஸ்ட்ராட்டஜி மைக்கேல் செய்லர் 4,66,427 பிட்காயின் வச்சிருக்கார். பைனான்ஸ் செட்னு சொல்கிற பைனான்ஸ் ஓனர். பைனான்ஸுங்கிறது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னால், ஒரு பேங்குன்னு சொன்னால் இந்த பைனான்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அவர் 6,16,221 பிட்காயின் அவர் வச்சிருக்கார். ஒரு பிட்காயின் 3.5 கோடி. அதே மாதிரி BlackRock ஓனர் 7,68,562 பிட்காயின் வச்சிருக்கார். ரைட். அடுத்தது கோயின்பேஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதோட ஓனர் 9,22,670 பிட்காயின் வச்சிருக்கார். ரைட். அடுத்தது சத்தோஷி நாக்கமோட்டோ, இந்த பிட்காயினை உருவாக்கின பிட்காயின் ஃபாதர், அவர்கிட்ட 1,96,358 பிட்காயின். 1,96,358 பிட்காயின், 96,358 பிட்காயின் வச்சிருக்க. நாம ஒரு பிட்காயின் வாங்கினா போதும். இப்போ இவ்வளோ பிட்காயின் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு பிட்காயினை நாம் எப்படி சம்பாதிக்கிறேன், இதுதான் ப்ரோக்ராம். ஒரு பிட்காயின் இருந்தாலே நாம் கோடீஸ்வரர். ஒரு பிட்காயின் பெறுமதி 3.5 கோடி. இந்த ஒரு பிட்காயின் எப்படி சம்பாதிக்கிறது, இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ரைட். உங்கள்ட்ட 1 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் பெறுமதி $1,25,000. ஆனால் ஒரு பிட்காயின் இருந்தாலே $1,25,000. அப்போ 1 கிலோ தங்கம் சமன் ஒரு பிட்காயின். இதான் இன்றைக்கு பாருங்க, டாப் கிரிப்டோ ஃபவுண்டர்ஸ் ஹூ சேஞ்ச் த கேம். இன்றைக்கு உலகத்திலே ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற, உலகத்தையே இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிற யாருண்டா? இவங்க தான். பிட்காயினை உருவாக்கினவர், அதே போன்று எத்தீரியத்தை உருவாக்கினவர், அதே போன்று கார்டனோ, அதே மாதிரி பல்கடோட்,
அதே மாதிரி சொலோனா காயின், அதே மாதிரி பைனான்ஸை உருவாக்கினவர், அதே மாதிரி ரிபிள் காயினை உருவாக்கினவர், அதே மாதிரி பிஐ நெட்வொர்க். இவங்க தான் இன்றைக்கு வேர்ல்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் உலகத்தில் பேசப்படுற பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர்கள். இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது எப்படி இந்த மாற்றம் வந்ததுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரைட், ரிபிள் XRP 2025 XRP ப்ரைஸ் $2.65. ஆனால் 2027 இன்னும் 2 வருஷத்தில் ஒரு XRP $927 போகும்னு சொல்லி மார்க்கெட்டில் நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த XRP ஒன்றை வாங்கினா, ஒரு XRP $2 கொடுத்து ஒரு XRP வாங்கினா அடுத்த வருஷம் அந்த XRP $927 எவ்வளோ, $1000 வச்சுக்கோங்களேன். $1000 எவ்வளோ, ஒரு டாலர் $325 3.5 லட்சம். இதுதான் இந்த பிஸ்னஸ். நாம் வாங்குற ஒரு பொருளை பெறுமதி கடுமையாக கூடிக்கொண்டிருக்கு, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அப்படியான ஒரு பொருளை நாம் எங்கே வாங்குற, எப்படி வாங்குற, இதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ உதாரணமாக இதை பாருங்க. 2016 ஒரு வீடு $2,88,400. 2016 ஒரு வீடு. 2020 பாருங்க $3,28,900. அது மாதிரி 2025 $4,34,700. 3 சந்தர்ப்பம். இந்த 2016 இந்த $2,88,000 பதிலாக 305 பிட்காயின் கொடுத்தா அந்த வீட்டை வாங்கலாம். ஆனால் அதே மாதிரி 2020 45 பிட்காயினை கொடுத்து போட்டு இந்த $3,28,000 வீட்டை வாங்கலாம். அதே மாதிரி 2025 3.7 பிட்காயின் இருந்தால் இந்த 4.5 லட்சத்துல வீட்டை வாங்கலாம். இப்போ என்ன நடக்குது, காசு கூடிக்கொண்டு போகிற ஒரு பொருளுக்கு பிட்காயின் பெறுமதி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. ஆரம்பத்தில் நிறைய பிட்காயின் இருந்தால் வாங்கக்கூடிய பொருட்களை இப்போ ஒரு பிட்காயினை கொடுத்து வாங்குற அளவுக்கு பிட்காயின் பெறுமதி கூடிக்கொண்டிருக்கு. இது வழங்கும் நினைக்கிறேன். ரைட், இப்போ உங்களோட தந்தை ஒரு பிட்காயினை வாங்கி வைக்கிறார். நாள் அடைவில் என்ன செய்யுதுண்டா, அந்த பிட்காயின் வளர்ந்து 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 ஆலமரமாகி உங்களோட பிள்ளை அந்த பிட்காயினில் ஹெப்பியாக இருக்கு. இதுதான் பிட்காயின். நீங்கள் இன்றைக்கு ஒரு பிட்காயினை வாங்கினா இன்னொரு வருஷத்துக்கு பிறகு, இல்லாட்டி 2 வருஷத்துக்கு பிறகு, இல்லாட்டி 3 வருஷத்துக்கு பிறகு உங்களோட சந்ததியே மிகவும் ஹெப்பியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிட்காயின் தருது. ஸோ கடுமையாக யோசிங்க. இந்த படத்தை கொஞ்சம் யோசிங்க நல்லா. ஒரு பிட்காயின் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்ட ஒரு பிட்காயின் தான் வாங்கலாமாண்டா? இல்லை, அரை பிட்காயின் வாங்குங்க, அல்லது பிட்காயின் வாங்குங்க, அல்லது தசத்தில் வாங்குங்க. $10,000 பிட்காயின் வாங்குங்க, $50,000 பிட்காயின் வாங்குங்க. இன்னொரு வருஷத்துக்கு பிறகு, 2 வருஷத்துக்கு பிறகு இதோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு வழங்கும். ரைட், உலகத்தில் பாருங்க, இந்த கிரிப்டோ நாணயங்களை பாவிக்கிற நாடுகளும் டாப் 30 countries with highest cryptocurrency ownership rate in 2004. 2024 கிரிப்டோ கரன்சியை வச்சுக்கிற நாடுகள் UAE, சிங்கப்பூர், டர்க்கி, அர்ஜென்டினா, தாய்லாந்து, பிரேசில், யுனைடெட், சவுதி அரேபியா, மலேசியா, ஹாங்காங், இந்தோனேஷியா, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, பிலிப்பைன்ஸ், கனடா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, நோர்வே, பெல்ஜியம், ஜெர்மன், இந்தியா, நிறைய எல்லா நாடுகளும் கிரிப்டோ கரன்சியை பாவிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இலங்கையில் இன்னும் இது பற்றிய விழிப்புணர்வு காணாது. ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்காயின் ப்ரைஸோட ஹிஸ்ட்ரி எப்படி போகுதுன்னு பாருங்க. 2010 ஆரம்பித்த பிட்காயின் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் கூடி கூடி பிறகு என்ன செய்யுது, கொஞ்சம் குறையுது. அப்போ பிட்காயின் ப்ரைஸ் கூடக்க விற்கிற, குறையக்க வாங்குற, கூடுது 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 கூடுது. பிறகு என்ன செய்யுது, குறையுது. குறைஞ்ச டைமில் வாங்குற கூடுது, குறையுது, கூடுது. இதுதான் பிட்காயின் ஹிஸ்ட்ரி. கூடும் குறையும், கூடும் குறையும். யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக பிட்காயின் கூடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு சொல்லுவோம். ரைட், இந்த பிட்காயின் தான் இனி உலகம். இந்த உலகத்தை ஆளப்போகுது பிட்காயின் தான். ரைட், இந்த உலகத்தில் பிட்காயின் எவ்வளத்தை இருக்கு லீகல், அதாவது இந்த கிரீன் கலரில் காட்டுற எல்லாமே உலகத்தில் பிட்காயின் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். அதாவது நிறைய நாடுகள் பிட்காயினை தமது நாட்டின் கரன்சியாக ஏற்றுக்கொண்டாங்க. ரைட், இந்த பிட்காயினை
மைன் பண்ணி, அதாவது தங்கச் சுரங்கத்திலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிற மாதிரி பிட்காயினை நாளுக்கு நாள் மார்க்கெட்டில் எடுக்கிறது சொல்கிற மைனிங்னு சொல்லி, அந்த மைனிங் நடக்கிற ப்ரோசஸ் தான் இந்த வீடியோ. இதை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸை வச்சு, பெரிய மின்சாரத்தை வச்சு பிட்காயினை மைன் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இதை பற்றி வாட் இஸ் த மைனிங்னு சொல்லி யூடியூப்பில் போய் அடிங்க. மைனிங்கை பற்றி ஃபுல்லாக நீங்கள் விளங்கலாம் பிட்காயினை. ரைட். அது மாதிரி எத்தீரியம் 2016 2017 வரை ஒரு எத்தீரியத்தில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுங்கிறது இது காட்டுது பாரு. அதே மாதிரி 2024 2025 வரை எத்தீரியத்தில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பாரு. அப்போ கூடுது குறையுது. அதில் நாம் சம்பாதிக்கலாம். ஏற்ற இறக்கத்தில் தான், ப்ரைஸில் ஏற்ற இறக்கத்தில் இந்த பிட்காயினை விற்கலாம், வாங்கலாம். வாங்குகிற ப்ரைஸ் ஒன்று இருக்கு, விற்கிற ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இதுதான் இந்த கிரிப்டோ நாணயங்கள். ரைட். இங்கே பாருங்கோ, இதில் பாருங்கோ, ஒரு ப்ரைஸ் குறையுது, அன்னர் நாங்கள் என்ன செய்கிறோம், பை பண்ணுறோம். அப்போ கூடிக்கிட்டே இருக்கு, இப்போ செல் பண்ணுறோம். திரும்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பை பண்ணுறோம். திரும்பி ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். ஏதாவது ஒரு கிரிப்டோ நாணயத்தை நீங்கள் வாங்கின பாயிண்டில் இருந்து ஒன்று ப்ரைஸ் கூடலாம் அல்லது குறையலாம். குறைஞ்சா வெயிட் பண்ணுற பொறுமை. இந்த தொழிலில் வார எல்லாருக்கும் என்ன செய்யணும்டா, ப்ரைஸ் குறைஞ்சா வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் கூடினா விற்கிற, லாபத்துக்கு விற்கிற. நாம் காணியை வாங்கி போட்டு விற்கிற மாதிரி, தங்கத்தை வாங்கி போட்டு விற்கிற மாதிரி, தங்கத்தை வாங்குற விற்கிற தானே, அது மாதிரி. ரைட். அது மாதிரி ஒன் டே பேட் டே இருக்கலாம், ப்ரைஸ் குறைஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள், சரியானே, ஒன் பேட் டே இஸ் நாட் அ பேட் லைஃப். ஒரு நாள் விலை குறைஞ்சதுக்காக, ஒரு வாரம் விலை குறைஞ்சதுக்காக, அல்லது ஒரு மாதம் விலை குறைஞ்சதுக்காக உங்களுக்கு அது பேட் டே அமையாது. மீண்டும் அது ஏறத்தான் போகுது. அதான் இந்த கிரிப்டோ ரேடிங்கிற ஸ்பெஷலே. அதான் விலை குறையும், விலை கூடும். ரைட். விலை கூடக்க மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும். ரைட். இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ, டெவலப்மெண்ட் ஆஃப் பிட்காயின், இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 2009 ஜனவரி 9 பிட்காயினை பப்ளிஷ் பண்ணுறார், ரிலீஸ் பண்ணுறார். இந்த பிட்காயின் 2140 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்கும். இந்த பிட்காயினை நீங்கள் போலியாக உருவாக்க இயலாது, கள்ள நோட்டு அடிக்க இயலாது. இதில் ப்ரைஸ் நாளடைவில் என்ன செய்யும்னு சொன்னால் டிமாண்டாக கூடிக்கிட்டே இருக்கும். ஏன், லிமிட்டட் சப்ளை. பிட்காயின் 21 மில்லியன் பிட்காயின் தான் நான் உருவாக்கியிருக்கேன். இந்த 21 மில்லியன் 2,10,00,000 பிட்காயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்கு வரும். அதை பாவிக்கிறாக்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வரும். அதனால் அது டிமாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், கேள்வி கூடிக்கிட்டே இருக்கும். கேள்வி கூட அதில் ப்ரைஸ் கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் இனி உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரைட். கிரிப்டோ கரன்சி பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதை மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். இந்த கிரிப்டோ பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஏமாந்து போக வாய்ப்பில்லை. அப்போ நாங்கள் இதில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு கோல், ஒரு இலக்கு இருக்கணும், உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், அதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கணும், ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதாவது உங்களோட கோல் என்னென்னா, ஒரு 10 கோடி காசு சம்பாதிக்கணும்ங்கிறார் உங்களோட இலக்கு. அதுக்கு ஒரு பிளான், ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். அது எங்கே சம்பாதிக்கலாம்டா, பிட்காயின்லாம் சம்பாதிக்கலாம், கிரிப்டோ கரன்சிலாம் சம்பாதிக்கலாம், ரேடிங்லாம் சம்பாதிக்கலாம். இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன முறைகளையும் பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செயற்படணும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இதை பற்றி தான் பேச போகிறோம். ரைட். கோடீஸ்வரனுக்கு இருக்கக்கூடாத பண்புகள். ஒரு கோடீஸ்வரனுக்கு இந்த 5 பண்புகளும் இல்லையாமண்டா அவர் தான் கோடீஸ்வரன். இப்போ கோபம், நீங்கள் என்ன விஷயத்தில் கோவப்படுறீங்களோ உங்களுக்கு இழப்பு தான், லொஸ் தான் வரும். கோவப்படப்படா. அடுத்த ஏமாற்றம், எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் அதுக்குள்ளே போகப்படாது, ஏமாந்து போகப்படாது, லொஸ்டாகப்படாது. அடுத்தது விரக்தி, எந்த விஷயத்துக்கு நீங்கள் விரக்தியாக தேவையில்லை. ஒன்று இல்லாட்டி இன்னொன்று இருக்கு. நீங்கள் இவ்வளோ நாளும் செஞ்ச தொழிலில் உங்களால் முன்னேற இல்லாமல் தானே போயிட்டு, எத்தனை வருஷமாக தொழிற்செய்கிறீர்கள், எத்தனை தொழிற்செய்கிறீர்கள், எவ்வளோ உழைக்கிறீங்க, மிஞ்சுதில்லையே. விரக்தி அடையணும்னா நீங்கள் சம்பாதிச்சு முன்னேறக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த கிரிப்டோ நாணயத்தில், பிட்காயினில் சம்பாதிச்சு முன்னேறலாம்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. காரணம், நான் 21 மாதமாக
இந்த கிரிப்டோ நாணயத்தோட பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இதில் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு. நான் சம்பாதிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை அறிமுகப்படுத்துகிறேன். எல்லா விஷயங்களையும் சொல்ல இயலாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அடுத்த இன்னொருத்தவனை பார்த்து நீங்கள் எரிச்சல் பட தேவையில்லை, பொறாமப்பட தேவையில்லை. இந்த ஃபோனுக்குள்ளே சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங் எல்லாத்தையும் விடுங்க. மிக அழகான முறையில் நல்லா சம்பாதிச்சு நீங்கள் நல்லா எல்லாருக்கு முன்னுக்கும் கெத்தாக வாழ்கிறதுக்குரிய ஒரு வழியைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு கோடீஸ்வரனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். நீங்கள் என்ன மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை நோக்கி பணம் பெறும், மகிழ்ச்சியாக இருந்தால் பணம் பெறும், பேரின்பம், எல்லா விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டு இன்பத்தோடு செயற்படுங்க, உங்களை நோக்கி பணம் பெறும். அடுத்த உற்சாகமாக செயற்படுங்க, காலை முதல் மாலை வரை நீங்கள் உற்சாகமாக செயற்படுங்க, உங்களை நோக்கி பணம் பெறும். அடுத்தது பாராட்டு, எந்த ஒரு விஷயத்தை கண்டாலும் சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுங்க, எல்லாருக்கும் அன்பு காட்டுங்க. ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அந்த நன்றி உணர்வோடு இருங்க, சரியா? டிசிப்ளின் கடும் முக்கியம், அதுதான் நன்றி உணர்வு, டிசிப்ளின். இப்படி இருந்து பாருங்க, உங்களை நோக்கி பணம் பெறும். ரைட். ராயல் கியூ மூலம் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதைத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். அதென்ன அது ராயல் கியூ? ரைட். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இந்த கிரிப்டோ நாணயம்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்கிறத பார்த்தோம். ரைட். இது இப்போ எங்கே இருக்கு, இது எப்படி நாம் சம்பாதிக்கிறேங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ பாருங்க, பைனான்ஸ், BINANCE, பைனான்ஸ், BINANCE, பைனான்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. இலங்கையில் BOC, சம்பத் பேங்க், HNB நிறைய வங்கிகள் இருக்கு தானே, வங்கிகள் மாதிரி ஒரு வங்கி என்று நினச்சிக்கோங்க. பைனான்ஸ் உலகத்தரத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டில் இருக்கிற நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ். யூடியூப்பில் போய் அடிங்க பைனான்ஸ் என்னன்னு பாருங்க, கூகுளில் போய் அடிங்க பைனான்ஸ் என்னன்னு பாருங்க. இந்த லோகோவோட பைனான்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த பைனான்ஸில் நமக்கு அக்கௌண்ட் இருந்தால் நாம் கோடீஸ்வரன் தான். எல்லா கோடீஸ்வரனுக்கும் பைனான்ஸில் அக்கௌண்ட் இருக்கு. நமக்கு இந்த பைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லை, அதனால தான் நாம் இப்போ கஷ்டப்பட்டுக்கிறோம். எனக்கு பைனான்ஸில் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் பல கோடிகளை சம்பாதிச்சு கொண்டிருக்கேன். ரைட். இந்த பைனான்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க. பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் பைனான்ஸ் என்று டைப் பண்ணுங்க, பைனான்ஸ் பை பிட்காயின் அப்படின்னு சொல்லி இதில் இன்ஸ்டால்னு வரும், இன்ஸ்டால் பண்ணி எடுங்க ஃபோனுக்குள்ளே. இன்ஸ்டால் பண்ணிங்கண்டா அதுதான் உலகத்தில் இருக்கிற முதல் தர எக்ஸ்சேஞ்ச். இந்த பைனான்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்குள்ள பதிவு செய்யப்பட்ட உலகத்தரத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட்ட மிகவும் பாதுகாப்பான ஒரு வங்கி தான் இந்த பைனான்ஸுங்கிறது. நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. பைனான்ஸ் மட்டும் இல்லை, பைபிட்ன்னு ஒன்று இருக்கு, கோயின்பேஸ் இருக்கு, சரிதானே, OX அதாவது OKX என்று நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கு. அதில் உலகத்தரத்தில் முதல் தரத்தில் இருக்கிறது பைனான்ஸ். இந்த பைனான்ஸில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ரைட். இந்த பைனான்ஸை பற்றி சொல்கிறேன்டா, வேர்ல்டில் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ப்ராப்பர் KYC, நாம் ஒரு அக்கௌண்ட் உண்டு இந்த பைனான்ஸில் நாம் திறக்கிறேன்டா, நமக்கு ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் இந்த ரெண்டில் ஒன்று கொடுத்து லாக் பண்ணினோம்டா நம்மளை தவிர வேறு யாரும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போக இயலாது, நம்மளோட காசை யாருமே டச் பண்ண இயலாது. அடுத்தது லார்ஜஸ்ட், உலகத்திலே ஆக பெரிய வலையமைப்பு தான். 8.9 க்ரோஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது, 24 மணித்தியாலமும் திறந்திருக்கு. லீவு நாளே இல்லை, பைனான்ஸுக்கு லீவே இல்லை, சனி ஞாயிறு எல்லா நாட்களும் திறந்திருக்கு. 100% பாதுகாப்பானது. டிபாசிட் வித்ரோல் P2P முறையில் நடக்கும். எனி டைம் வித்ரோ பண்ணலாம், எனி டைம் டிபாசிட் பண்ணலாம், எந்த தங்கு தடங்களும் இல்லை. அதே மாதிரி ஒத்தன்டிகேஷன், அதாவது ஒத்தன்டிகேட்டர் ஆப்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், கூகுளில் இருக்கு. அதுக்கு ஒரு ரகசிய நம்பர் வரும், அந்த நம்பர் வந்தால் மட்டும்தான் பைனான்ஸுக்குள்ளே யாரும் உள்ளுக்கு போகலாம். அந்த நம்பர் நமக்கு மட்டும் ரகசியமாக வரும், வேறு யாரும் அதை எக்ஸஸ் பண்ண இயலாது. மொபைலுக்கு SMS OTP வரும், ஒரு OTP உண்டு, உங்களோட ஃபோனுக்கு ஒரு OTP வரும், அப்போ தான் திறக்கலாம். அடுத்த மெயிலுக்கு OTP வரும். 24 மணித்தியாலம் 7 நாள் 365 நாளும் திறந்திருக்கு. 400 சொச்சம் கோயின் இருக்கு. உலகத்திலே பைனியர் அக்கௌண்ட், ஃப்ரீ அக்கௌண்ட் திறக்கலாம் இந்த பைனான்ஸில். பைனான்ஸில் எப்படி அக்கௌண்ட் திறக்கிறேன்னு சொல்லி கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். ரைட். இப்போ இதென்ற ஃபோனுக்குள்ளே இருக்கிற
ஆப் தான் இது. அதில் மிக முக்கியமானது பைனான்ஸ். இந்த பைனான்ஸை வச்சு தான் இவ்வளோ பணம் நான் சம்பாதிச்சிருக்கேன். ரைட், இந்த பைனான்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் பைனான்ஸில் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பைனான்ஸுக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிடிசி பிட்காயின் $89,372 போக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இந்த பைனான்ஸில் ப்ரைஸ் கூடும் குறையிறது காட்டுங்க பாருங்கள். 90,406 இருந்தது, இன்னும் குறைஞ்சிருக்கு. $86,806 குறையுது, திரும்பி கூடுது, திரும்பி குறையுது, திரும்பி குறையுது, கூடுது. இப்படி கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் தான் நாம் என்ன செய்கிறது, சம்பாதிக்கிறது. $89,394 இப்போ இருக்கு. இப்போ $89,484 நெருக்கி பாருங்க. அப்போ இவடத்தை வாங்கின ஒருத்தர் $87,250 பிட்காயின் இவடத்தை வாங்கினா அவர் வெயிட் பண்ணிருக்க கூடி குறைஞ்சு மேக்சிமம் $89,000 மாறுது. வித்தாருன்னு சொன்னால் $2,000 லாபம் இருக்கா இல்லையா? $2,000 எவ்வளோ? 6 லட்சம். இதுதான் இந்த பிட்காயின் ஸ்பெஷலே. இதுதான் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா விலை கூடும், ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒருக்கா கூடும், ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா. ஒன் டே நீங்கள் விரும்பின டைமில் இதை வாங்கி விரும்பின டைமில் விற்கலாம். இந்த கிராஃப் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பைனான்ஸுங்கிறது. ரைட், $11,464 பிட்காயினுக்குள்ளே இருக்கு பாருங்க. இந்த பைனான்ஸுக்குள்ளே 11,468 USDT இப்போ இருக்கு. அப்போ இவ்வளோ காசை கொண்டு பைனான்ஸுக்கு நான் வைக்கிறேன்னுண்டா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் இதுக்குள்ளே வைக்கல. பைனான்ஸை 100% நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் தருவாங்க. இங்கே பாருங்கள், பைனான்ஸுக்குள்ளே பிட்காயின் வாங்கி வச்சுருக்கேன். பைனான்ஸுக்குள்ளே தான் பிட்காயின் வாங்கலாம், பைனான்ஸுக்குள்ளே தான் பிட்காயினை விற்கலாம், பைனான்ஸுக்குள்ளே தான் பிட்காயினை எல்லாமே நடைமுறைப்படுத்துறது. பிடிசி பிட்காயின் பாருங்க, $8,726 பிட்காயின் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வாரத்துக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த $8,000 கிட்டத்தட்ட $9,000 பிட்காயினை வாங்கி வச்சுருக்கேன். இன்னொரு வருஷத்தில் இதில் பெறுமதி எவ்வளோ ஆகும்னு சொல்லி நீங்களே இருந்து பாருங்கள். இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். ரைட், பைனான்ஸ் அக்கௌண்ட் திறக்கும் முறை. பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி திறக்கிறேன்டா, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயிலை கொடுங்க. இமெயிலுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை நீங்களே உருவாக்க சொல்லும். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து லாக் பண்ணினீங்கன்னா பைனான்ஸ் அக்கௌண்ட் திறந்துடும். அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை கொடுத்து அல்லது பாஸ்போர்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்மை நிரப்பி உங்களோட மூத்தையும் காட்டி வெரிஃபிகேஷன் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் அக்கௌண்ட் அவ்வளோதான். அதுக்கு பிறகு யாருமே அதை லாக் பண்ண இயலாது, யாருமே உள்ளுக்கு போயிடாது, உங்களை தவிர வேறு யாரும் உள்ளுக்கு போயிடாது. ரைட், இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை நாம் ஏன் பாவிக்கணும்? இது என்னத்துக்கு வந்ததுண்டா, பணவீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம். பணவீக்கம்னா என்னென்னா, இப்போ நைட்டு 1981 $1000 காசு இருந்தால் நான் ஒரு கூட நிறைய சாமான் வாங்கிப்பேன். அந்நேரம் $1000 காசு எடுத்து மார்க்கெட்டுக்கு போனால் பேக்கு கணக்கில் சாமான் வண்டிக்கு வர. அந்நேரம் 2001 அதே $1000 காசு எடுத்து போனால் அரை கூட சாமான் வாங்குற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. பிறகு 2023 $1000 காசு எடுத்து போனால் ஒரு அங்கர் கூட வாங்க இல்லாத சூழல் இருக்கா இல்லையா? அப்போ என்ன நடக்குதுங்க, ஒரே பணம் ஆனால் பொருட்களில் அளவு குறைஞ்சிக்கு வருதுண்டா. என்ன ப்ரைஸ் கூடுதோ கடுமையாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் பொருட்களில் ப்ரைஸ் கூடிக்கிட்டு இருக்கு. பொருட்களில் ப்ரைஸ் கூடுதோ பணத்தில் பெறுமதி அப்படின்டா குறையுது. இதை சொல்கிற பணவீக்கம். இதுக்கு 2 காரணம். ஒன்று, பணத்தை கண்டனின்ற மாதிரி அச்சடிக்கிறது. அடுத்தது, பணத்தை இல்லீகலாக கள்ள நோட்டு அடிக்கிறது. கள்ள நோட்டு அடித்து பணத்தோட கலந்துடுறது, அல்லது அரசாங்கங்கள் நிறைய காசு அச்சடித்து வெளியிட்டா இந்த பணவீக்கம்ன்ற பிரச்சனை வரும். பொருட்களுக்கு விலை கூடும் கடுமையாக. ஆகவே பணவீக்கம் வரப்படான்னு சொன்னால் கண்ட நின்ற மாதிரி அச்சடிக்க இயலாத, கள்ள நோட்டு அடிக்க இயலாத ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின். கிரிப்டோ கரன்சி ஒரு நாளும் லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போ பிட்காயின் 21 மில்லியன், 2,10,00,000 பிட்காயின் மட்டும்தான் நீக்கு இந்த உலகத்தில் 2140 வரைக்கும் ஒரு பிட்காயின் கூட கூடாது. அப்போ பாவிக்கிறாக்கள் எண்ணிக்கை கூட என்ன டிமாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் கிரியேட் பண்ண அதில் ப்ரைஸ் கூடிக்கிட்டே இருக்கும். ரைட், பாருங்கள், பிட்காயின் 2012 ஒரு பிட்காயினை கொடுத்து கொஞ்சம் சாமான் தான் வாங்கக்கூடியதாக இருந்தது. ஏன், ஒரு பிட்காயின் $1 இருந்தது.
பிறகு 2013ஆம் ஆண்டு பிட்காயின் பெறுமதி கூடுது. பெறுமதி கூடக்க சாமான் நமக்கு நிறைய கிடைக்குது. 2014ஆம் ஆண்டு ஒரு பிட்காயினை கொடுத்து போட்டு பல கூட சாமான் வாங்கக்கூடியதாக இருந்தது. இப்போ ஒரு பிட்காயினை கொடுத்து போட்டு ஒரு காரை வாங்குற அளவுக்கு பெறுமதி கூடிக்கிறீங்க. ஆகவே நம்மக்கிட்ட ஒரு பிட்காயினை உழைச்சி எடுத்துக்கிட்டோம்டா சரி. இதான் ஜெயிக்கிறேன் மிக முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு செய்தி உண்டு. கிரிப்டோ பரிவர்த்தனை அமோக வளர்ச்சி. 2024-2025ஆம் ஆண்டு இந்தியாவில் கிரிப்டோ பரிவர்த்தனை மதிப்பு 51,000 கோடி ரூபாய் கடந்ததாக மத்திய நிதி அமைச்சு அறிவிச்சு. இந்தியாவில் இப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமே இந்த கிரிப்டோ கரன்சி. ரைட். அது மாதிரி இந்திய வருமான வரி சட்டத்தின் கீழ் கிரிப்டோ கரன்சி மக்களின் சொத்தாக கருத தகுதி பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்துள்ளார். இப்போ ஒவ்வொருத்தர சொத்து மதிப்பு பார்க்க இப்போ பிட்காயின் எத்தனை இருக்கு, அவரை பைனான்ஸில் பிட்காயின் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் சொத்து மதிப்பிடப்படுது. ரைட். இந்த கிரிப்டோ கரன்சி நாம் காலத்துக்கு ஏற்ப மாறுவது புத்திசாலித்தனம். ஆரம்பத்தில் பேட்டர் சிஸ்டம், பொருட்களுக்கு பொருட்களை கொடுத்து பரிமாறிக்கிருந்தோம். பிறகு தங்கத்தை பயன்படுத்தி போட்டு பொருட்களை வாங்கினோம். பிறகு மெட்டல் காயின், குட்டி நாணயங்களை கொடுத்து போட்டு பொருட்களை வாங்கினோம். பிறகு பேப்பர் மணி வந்தது. இப்போ கிரிப்டோ கரன்சி தொட்டுணர இயலாத இன்டர்நெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மணிதான் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சின்னு சொல்கிறது. இது இருக்கிறாள் தான் இப்போ வேர்ல்டில் சம்பாதிக்கலாம். ரைட். இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. கிரிப்டோ கரன்சியை பற்றி அவருக்கு என்ன ஏற்கனவே அவரை மூளைக்கு வந்திருக்கோ அதை பற்றி தான் கதைப்பார். இப்போ ஒரு கண் தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் யானையை பற்றி கேட்டால் வாழை தொட்டு போட்டு சொல்லுவார் கயிறு மாதிரி இருக்கு யானம்பார். வகுத்தை தொட்டு போட்டு சொல்லுவார் சுவர் மாதிரி இருக்கு யானம்பார். காலை தொட்டு போட்டு சொல்லுவார் என்ன உரல் மாதிரி இருக்கப்பா யானம்பார். தும்பிக்கையை தொட்டு போட்டு சொல்லுவார் பாம்பு மாதிரி நெளியுது யானம்பார். அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அவர் கதைப்பார். அது மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், ட்ரேடிங், பைனான்ஸை பற்றி யாராவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டால் அவருக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லுவார். ஸோ இதில் சம்பாதிச்ச ஆளுக்கிட்ட கேட்டால் தான் சரியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதை சொல்கிறது பாசிட்டிவ் வியூ பாயிண்ட், நெகட்டிவ் வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க, ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இந்த சிங்கம் தன் குட்டியை கவ்வி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இதை நீங்கள் நேராக பார்த்தா பாதுகாப்பான முறையில் அது கொண்டு போகுது தன் குட்டியை. ஆனால் இதை இன்னொரு பார்வையில் மற்ற சைடில் பார்த்தா தன் குட்டியை தானே விழுங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இங்கே ஒரே விஷயந்தான் நடக்குது, ஆனால் ரெண்டு பார்வை. இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி எனக்கு கிடைச்சிக்கிற தகவல், கிரிப்டோ கரன்சியில் உழைக்கலாம். நம்மட காசை நாம் யாருக்கிட்டையும் கொடுக்காம நம்மட காசை நம்மட பைனான்ஸில் பிட்காயின் வாங்கி எத்தீரியம் வாங்கி விலை கூடக்க விற்றா உழைக்கலாம்னு தான் எனக்கு கிடைச்சிக்கிற தகவல். ஸோ அதனால் உழைச்சி கொண்டிருக்கேன். கடந்த 21 மாதமாக நல்லா சம்பாதிச்சு கொண்டிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு அறியப்படுத்தணும், தெரியப்படுத்தணுங்கிற நோக்கம். இதில் ஏமாற்று வேலை இருக்கா? எஸ், நிச்சயமாக இருக்கு ஏமாற்று வேலை. இந்த பிட்காயின் பேரை பயன்படுத்தி, இந்த பைனான்ஸின் பேரை பயன்படுத்தி, இந்த கிரிப்டோ கரன்சின் பேரை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் சொல்கிறது அந்த ப்ரோக்ராமோட நோக்கமே. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இதுக்கு பிறகு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது, யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. அதான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். ரைட். கிரிப்டோ கரன்சி இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது எது, ரெண்டு விஷயம் இருக்கு. ரைட், வாங்க பார்ப்போம். ஸ்கேம், உங்களை ஏமாத்துற எப்படின்னு சொல்கிறேன். இந்தியாவில் நிறைய கம்பெனிகள், மூவி டெக்னாலஜி, ஏசிஎன்எஃப்டி, பைபிட், இப்படி நிறைய கம்பெனிகள் வந்து நிறைய பேரை காசை கொள்ளையடிச்சு போயிட்டாங்க இந்தியாவில். அது மாதிரி ஸ்ரீலங்காவில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கு 22 கம்பெனிகள், 22 கம்பெனிகளில் பேரை வெளியிட்டு இவ்வளோ பேரும் பிட்காயின், பைனான்ஸ், கிரிப்டோன்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இவங்களை யாரோடையும் எந்த பிஸ்னஸும் செய்யாதங்க. பிரபலமான நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், ஒன்மெக்ஸ் டிடி, எம்டிஎஃப், பாஸ்ட்வின், ஃப்ரூக்கோ, ரைட் டு 3 ஃப்ரீடம், நிறைய கம்பெனிகள் உங்களுக்கு தெரியும். இவங்க மக்களை காசு எடுத்து ஓடிட்டாங்க. ஏனுண்டா நீங்கள் காசு அவங்கள்ட்ட கொடுத்து, இவங்க எப்படி ஏமாத்தினண்டா, அவங்க வந்து உங்களை ஒன்றும் செய்யல, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த பிட்காயினில் உழைச்சி தாங்கன்னு சொல்லி இந்த கம்பெனி இவ்வளவு கம்பெனிக்கிட்டையும் கொடுத்த, நீங்கள் எனக்கு பைனான்ஸில் உழைச்சி தாங்கன்னு சொல்லி நீங்கள் இவங்கள்ட்ட காசை கொடுத்தது, எனக்கு பைனான்ஸில் ரேடிங் செஞ்சு டெய்லி $10 தாங்க, டெய்லி $100 தாங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட நீங்கள் காசை கொடுத்தது. அதனால் அவங்க எடுத்து ஓடிட்டாங்க. ரைட். இது எப்படி ஏமாத்துறண்டு லேட்டஸ்ட் மெத்தட் இருக்கு பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தா
$12 டிபாசிட் பண்ணினா உங்களுக்கு $5.4 தருவோம். உங்களுக்கு $20,000 டிபாசிட் பண்ணினா $12,000 தருவோம். இப்படி விளம்பரம் பெறும். இங்கே பாருங்க, இப்போ வார லேட்டஸ்ட் விளம்பரம் பாருங்க. $10.79 நீங்கள் டிபாசிட் பண்ணினா அவங்களோட கம்பெனியில் உங்களுக்கு $4.31 தருவேன். டெய்லி சும்மா தருவேன். 30,000 தொடக்கம் 49,999 அல்லது $50,000 நீங்கள் டிபாசிட் பண்ணால் உங்களுக்கு டெய்லி $16,200 தொடக்கம் $30,000 ப்ராஃபிட் தருவோம். இப்படி விளம்பரம் பெறும். நிறைய விளம்பரங்கள் வருது பாருங்க. இப்படி விளம்பரம் வந்தால் நீங்கள் என்ன செய்கிறது? அவன்கிட்ட காசை கொடுக்குறது, அவன்கிட்ட கம்பெனிக்கு காசை கொடுக்குறது. எப்படி கொடுக்குற? உங்களோட பிஓஸில் இருக்கிற காசை பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. பைனான்ஸில் இருக்கிற காசை அவன்கிட்ட வாலெட்டுக்கு அனுப்பி விட்ருவேன், அவன்கிட்ட கம்பெனிக்கு அனுப்பி விட்ருவேன். அவன்கிட்ட கம்பெனிக்கு போனால் அந்த காசு திரும்பி எடுக்கல. அவன் தந்தா கண்டுக்கிறான். 2-3 நாளைக்கு உங்களுக்கு தருவான். பிறகு அதுக்கு பிறகு கம்பெனியில் அட்ரஸும் இல்லை, ஃபோனும் வேலை செய்யாது, ஒன்றுமே வேலை செய்யாது. இப்படித்தானே ஏமாற்றப்படுறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எந்த காசை பிஓசியில் இந்த காசை பைனான்ஸுக்குள்ளே கொண்டாடுறேன். பைனான்ஸில் இருக்கிற காசை வேறு எங்கேயும் கொடுக்குறல, யாருக்கிட்டையும் கொடுக்குறல. பைனான்ஸில் இருக்கிற காசு பைனான்ஸில் அனுரிக்கும். எந்த பைனான்ஸில் இருக்கிற காசு பைனான்ஸில் அனுரிக்கும், எங்கேயும் போகாது. நாம் வித்ட்ரோ பண்ணும் வரைக்கும் வேறு எங்கேயும் போகாது. பைனான்ஸை விட்டு காசு வெளியில் போகுதா, அவடம் தான் ஸ்கேம் பண்ணுற இடம். பைனான்ஸை விட்டு வெளியில் நீங்கள் எந்த வாலெட்டுக்கு அனுப்பினாலும், எந்த ஒரு அட்ரஸுக்கு அனுப்பினாலும் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ கடும் விழிப்பாக இருக்கணும். பைனான்ஸில் இருக்கிற காசை வேறு எங்கேயும் நீங்கள் அனுப்பிடப்படா. அனுப்புகிறண்டா உங்களோட பேங்குக்கு அனுப்பி காசை மாற்றி எடுங்க. இலங்கை வங்கியில் இருக்கிற காசை பைனான்ஸுக்கு அனுப்பலாம், பைனான்ஸில் இருக்கிற காசை இலங்கை வங்கிக்கு அனுப்பலாம். அல்லது இலங்கையில் இருக்கிற எந்த வங்கியில் இருக்கிற காசையும் பைனான்ஸுக்கு அனுப்பலாம். பைனான்ஸில் இருக்கிற காசை திருப்பி நம்மளோட வங்கிக்கு எடுக்கலாம். இதோட மட்டும் நின்றுக்கணும். அதான் இந்த ப்ரோக்ராம் நோக்கம். உங்களோட காசை தயவு செய்து பைனான்ஸை விட்டு எங்கேயும் அனுப்பிடாதங்க. நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் உழைக்கணுங்கிறதுக்கு 3 காரணமை கொண்டு உங்களோட ஃபெமிலிக்காக சம்பாதிக்கிறது. உங்களோட ஃபெமிலியில் இருக்கிற எல்லாரும் ஃபோன் தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாரும் பிட்காயினை தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாரும் பைனான்ஸ் தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாருக்கும் இது சம்மந்தமான அறிவு இல்லை. அதனால் உங்களோட ஃபெமிலிக்காக நீங்கள் இதை படித்து அவங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கலாம். இதில் அடுத்து உங்களுக்குன்ற ஒரு கனவு இருக்குது, வீடு, கொஞ்சம் நகை, ஒரு கார். இது அடிப்படை தேவை. இது எடுக்கிறேன்டா கிரிப்டோ கரன்சியில் $ல் உழைச்சா தான் இது சாத்தியம். இல்லாட்டி நீங்கள் 20 வருஷம் ஸ்ரீலங்கன் ரூபீஸில் உழைச்சா தான் ஒரு வீடு கட்டுறதோ நகை வாங்குறதோ ஒரு காரை பற்றி யோசிக்கலாம். ஆனால் 2 வருஷம் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயினோட 2 வருஷம் பயணிங்க, இந்த ஒரு வீடு, ஒரு நகை, கொஞ்சம் கார் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வரும். அடுத்தது கமிட்மெண்ட். நம்மளோட வீட்டை ஹதியா எடுக்க வர ஒருத்தர், அவர் ஹதியா கேட்டு வந்தால் அவருக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 5000 ரூபா, 10,000 ரூபா காசு கொடுக்குறோண்டா நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியில் உழைக்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஸ்ரீலங்கன் ரூபீஸில் உழைச்சி நம்மளாலே வாழையிலா எப்படி நாம் ஹதியா கொடுக்குறது. ரைட். கிரிப்டோ கரன்சியில் 3 வகையான ஏர்னிங் இருக்குது. மைனிங் மூலம் ஏர்ன் பண்ணலாம், அல்லது ஹோல்டிங் அல்லது ஸ்டக்கிங் மூலம் ஏர்ன் பண்ணலாம், அடுத்து ரேடிங் மூலம் ஏர்ன் பண்ணலாம். இந்த கிரிப்டோ கரன்சியில் மைனிங்கில் ஏர்ன் பண்ணுற கோடிக்கணக்கில் இருக்கிற செல்வந்தர்கள். அது மாதிரி ஹோல்டிங்கோ ஸ்டக்கிங்கிறது அது நாம் செய்கிறல்ல. ஏனெண்டா இது இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிற பிட்காயினை வாங்கி 5 வருஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுக்கிறங்கிறது அது நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்? மரணம் எப்போ வரும் என்னன்னு தெரியாது. அதனால் ரேடிங், அண்டைக்கண்ட வாங்குற, அண்டைக்கண்ட விற்கிற, அதில் வர லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதான் இந்த ரேடிங். இந்த ரேடிங்கை பார்த்தா நீ காய்க்கப்படும். இந்த ரேடிங் செய்கிறண்டா கூகுளில் போய் நீங்கள் கொயின் மார்க்கெட் கெப்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. கொயின் மார்க்கெட் கெப் இப்படி அடிங்க. கூகுளில் போய் கொயின் மார்க்கெட் கெப்னு அடிங்க. அடித்தா இப்படி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய கோயின்கள் இருக்குது. பிடிசி, எத்தீரியம், யூஎஸ்டிடி, பிஎன்பி, எக்ஸ்ஆர்பி, யூஎஸ்டிசி, சோல் கோயின், டிஆர்எக்ஸ், டோஜ் கோயின், ஏடிஏ, பிசிஹெச், லிங்க், லியோ. இப்படி உலகத்தில் இருக்கிற முதல் தரத்திலிருந்து அப்படியோ தரப்படுத்தப்பட்டு கிரிப்டோ நாணயங்களில் பேர் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச கோயினை வாங்க. முதல் 10 கோயினுக்குள்ளே நில்லுங்க. கொயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கிற முதல் 10 கோயினை வாங்கலாம், விற்கலாம், பயப்படாமல். நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, பிடிசி, எத்தீரியம் இது 2ஐயும் வாங்குங்க, வில்லுங்க. பிடிசி, எத்தீரியம் அல்லது பிஎன்பி இந்த 3ம் ஸ்டேபிள் கோயின். பிட்காயினை வாங்குங்க, வில்லுங்க. பிட்காயினை வாங்குங்க, வில்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். ஏன் பிட்காயின்? பிட்காயின்
ஒரு ஒரு வீதம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீதம் கீழே இறங்கினா ஏனைய காயின் 10 வீதம் கீழே இறங்கும். அது மாதிரி பிட்காயின் 3 வீதம் மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏனைய காயின் 15 வீதம் மேலுக்கு ஏறும். அப்போ பிட்காயின் இறங்கினா மற்ற காயின் எல்லாம் நல்லா இறங்கும், பிட்காயின் ஏறினா மற்ற காயின் எல்லாம் நல்லா ஏறும். அதுக்காக ஏனைய காயினில் உழைக்கலாம்னு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணுற கடும் கவனமாக இருக்கணும். ஓல்ட் காயின்னு சொல்கிறேன், மற்ற காயினை சொல்கிறேன் ஓல்ட் காயின். பிட்காயின் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஏறினாலும் அதில் சம்பாதிக்கலாம். ஏனைய காயின் நல்லா இறங்கும் நல்லா ஏறும். அப்போ அதில் ரிஸ்க் இருக்கு. நல்லா இறங்கினா திரும்பி நல்லா ஏறுறதுக்கு டைம் எடுக்கும். பொறுமையாக இருக்கிறாள் தான் ஏனைய காயின் வாங்கணும் விற்கணும். ரைட், ஓகே. 2032ஆம் ஆண்டு வேர்ல்டு பாப்புலேஷன் சமன் கிரிப்டோ பாப்புலேஷன், இதான் நிலப்பாடு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. போன வருஷம் கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சாக்களை விட இந்த வருஷம் கிரிப்டோவை தெரிஞ்சாக்களும் பயன்படுத்துகிறாக்கள் எண்ணிக்கை கூடிருக்கு. அப்போ 2032ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கிற சகலரும் கிரிப்டோ கரன்சி தான் பாவிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இருந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இந்த பிட்காயினில் மிக முக்கியமான விஷயம் மைனிங்னு சொல்கிறது. இந்த மைனிங்கை பற்றி அல்லது ஹெல்வின் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் யூடியூப்பில் போய் பிட்காயின் மைனிங் என்னென்னு அடிங்க, ஹெல்வின் என்னென்னு அடிங்க, அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ரைட், நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிட்காயின் 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்கு. 2,10,00,000 பிட்காயின். இந்த 2 கோடியே 10 லட்சம் பிட்காயினில் சரிதானே 4 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யப்படும்னு சொன்னால், இந்த பிட்காயின் ஒவ்வொரு நாளும் மைனிங்கில் வெளியில் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிளாக்காக என்ன செய்வாங்கன்னா பிட்காயினை எடுப்பாங்க. ஒரு பிளாக்கில் இருந்து பிட்காயின் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் போகும். ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மைனிங்குக்கு 50 பிடிசியை ரிவோட்டாக கொடுத்தாங்க ஆரம்பத்தில். பிறகு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிடிசியை மைன் பண்ணுறாங்களுக்கு ரிவோட்டா அது அரைவாசி 25 பிட்காயின் கொடுத்தாங்க. பிறகு 12.5 கொடுத்தாங்க. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா ரிவோட்ஸை குறைச்சி கொண்டு வராங்க. அதனால் என்ன செய்யுதுண்டா டிமாண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், 2009ஆம் ஆண்டு 2,10,000 பிட்காயின் சரியானு 50 பிடிசி ரிவோட்ஸாக கொடுத்தாங்க. பிறகு 2012ஆம் ஆண்டு 25 பிடிசி கொடுத்தாங்க. 2016ஆம் ஆண்டு 12.5 பிடிசி கொடுத்தாங்க ரிவோட்டா. 2020ஆம் ஆண்டு 4 வருஷத்துக்கு ஒருக்கா முந்தி கொடுத்ததுல அரைவாசை ரிவோட்டா கொடுக்க வெளியாகிற பிட்காயின் மார்க்கெட்டுக்கு வந்து, அதாவது சந்தைக்கு வர பிட்காயின் அளவு ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பாதியாக குறையுது. குறைய என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிட்காயின் டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆக ப்ரைஸ் கூடிக்கொண்டிருக்கு. இதான் ஹெல்வின்னு சொல்கிறது. 4 வருஷத்துக்கு ஒருக்கா இது நடக்கும். ரைட், ஆகவே இதை நீங்கள் படத்தில் பார்க்குறேன்டா. ஆரம்பத்தில் பாருங்கள், 2009ஆம் ஆண்டு 50 பிடிசியை கொடுக்குறாங்க. பிட்காயினை நீங்கள் மைன் பண்ணினா 50 பிடிசி உங்களுக்கு ரிவோட்டாக கிடைக்கும். 2012 25 பிடிசி, 2016 12.5, 2020 6.25, 2024 3.15. இப்படி வர ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா வெளியாகிற கொடுக்குற ரிவார்ட்ஸ் என்ன செய்யுதுண்டா பிடிசிற அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. பாதியாக குறையுது. பாதியாக குறைய டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆக ப்ரைஸ் கூடிக்கிட்டே. ரைட், இப்போ நாம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ கிரிப்டோ கரன்சி அதான் உலகத்தில் இனி கரன்சி. இனி பேப்பர் நாணயம் செல்லுபடி இல்லாமல் போகுது. பிட்காயின் தான் இனி உலகத்தை ஆளப்போகுது. கிரிப்டோ நாணயங்கள் தான் உலகத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லி சொன்னோம். அது எங்கே இருக்கின்றா பைனான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. பைனான்ஸில் அக்கௌண்ட்டை திறந்து நாம் பைனான்ஸுக்கு காசை கொண்டு போய் பிட்காயினை பைனான்ஸில் வாங்கலாம். அது மாதிரி விலை குறையக்க வாங்கலாம், விலை கூடக்க விற்கலாம். இந்த விஷயத்தை பார்த்தோம். இதை செய்கிறண்டா நீங்கள் 24 மணித்தியாலம் ஃபோனையே பார்த்துக்கிரிக்கணும். 24 மணித்தியாலமும் பிட்காயின் வரைவை பார்த்துக்கிரிக்கணும், கிராஃபை பார்த்துக்கிரிக்கணும். இப்படித்தான் இதுக்கு முதல் செஞ்சாங்க. பிட்காயின் அல்லது கிரிப்டோ நாணயங்களை ரேடிங் செய்கிறதுக்கு நீங்கள் என்னிடமும் கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கணும், ஃபோனுக்கு முன்னுக்கு இருக்கணுங்கிற நிலப்பாடு தான் முந்தி இருந்துச்சு. ஆனால் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சொல்கிறார், ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னார். இனி உலகத்தை ஆளப்போகுது ஏஐ தானே. இந்த ஏஐ சம்பந்தமாக
நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு சொன்னார். நான் ஒரு 21 மாதத்துக்கு முதல்ல ஒரு ஏஐயை வாங்கினேன். அந்த ஏஐ தான் எனக்கு இந்த பிட்காயினை வாங்குற விற்கிற வேலையை செஞ்சு தருது. நான் என்னரும் ஃபோனில் இருக்கிறதே இல்லை, நான் என்னரும் கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கிறதே இல்லை. இந்த ஏஐ என்ன செய்யுதுன்னு சொன்னால், எனக்கிட்ட இருக்கிற ஏஐ பைனான்ஸில் போய் விலை குறையக்க பிட்காயின் அதுவே வாங்குது. விலை கூடக்க 2% லாபத்தில் சரி, 3% லாபத்தில் சரி, 5% லாபத்தில் சரி, அதுவே தானாக விற்று பைனான்ஸுக்குள்ள அந்த லாபத்தை தருது. பைனான்ஸுக்குள்ளே இருக்கிற காசை இந்த ஏஐ என்ன செய்யுதுண்டா பயன்படுத்தி பிட்காயினை வாங்குது. இப்போ $1000 பிட்காயினை வாங்குன்னு வச்சுக்கோங்களேன். அது $2000 விலை போக விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது லாபத்தையும் முதலையும் பைனான்ஸுக்குள்ளே தருது. என்ன அதிசயம்! அப்போ நம்மளோட காசு எங்கேயும் போகல, பைனான்ஸுக்குள்ளான் இருக்கு. கேபிட்டல் லாபமும் பைனான்ஸுக்குள்ளான் வருது. நான் $500 ஸ்டார்ட் பண்ணினேன். பைனான்ஸுக்குள்ளே $500 கொண்டாந்து ஸ்டார்ட் பண்ணினேன். வாங்குற விற்கிற. இப்போ கிட்டத்தட்ட $50,000 இதில் சம்பாதிச்சிருக்கேன். ரேடிங்கில் மட்டும் $30,000 சம்பாதிச்சிருக்கேன். ஒரு $20,000 எனக்கு பிஸ்னஸில் கிடச்சிருக்கு. சரிதானே? அது பிஸ்னஸ், அதாவது பெசிவ் இன்கம்னு சொல்கிற செயலற்ற வருமானம். அது எப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செயலற்ற வருமானம், பெசிவ் இன்கம் சம்மந்தமாக, பிஸ்னஸ் இன்கம் சம்மந்தமாக கதைப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிழமைக்கு ஒருக்கா தான் அதை கதைப்போம். ரேடிங்கில் ஒரு $30,000, பிஸ்னஸில் ஒரு $20,000 சொல்லி ஒரு $50,000 சம்பாதிச்சிக்கேன். அதுக்கு காரணம் இந்த ஏஐ. எனக்கிட்ட 2 ஏஐ இருக்கு. ஒரு ஏஐ இல்லை, 2 ரோபோ இருக்கு என்கிட்ட. 2 ரோபோவும் நல்லா சம்பாதிச்சு தருது. என்ற வேலையை எனக்கு குறைச்சிருக்கு. என்னுடைய வேலைக்காரன் நான் என்ன சொல்கிறோனோ அதை செய்யும். அதான் இந்த ஏஐங்கிறது. ரோபோங்கிறது நாம் என்ன சொல்லுவோமோ அதை நமக்கு செஞ்சு தரும். அதான் இது ஸ்பெஷல். ரைட். இனி இதுக்கு பிறகு நமக்கு பேச போகிற விஷயம் என்னென்னா, பைனான்ஸில் ரேடிங் செய்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற 2 ரோபோவை பற்றி கதைக்க போகிறோம். பைனான்ஸில் நாம் ரேடிங் செய்கிறதுக்கு, நம்மளோட வேலையை இலகுபடுத்துறதுக்கு, நமக்கு லேசாக உழைச்சி தாரத்துக்கு நமக்கு உதவி செய்கிற 2 ரோபோக்களை பற்றி நான் அறிமுகப்படுத்த போகிறேன், கதைக்க போகிறேன். நீங்கள் விரும்பினா அந்த 2 ரோபோவில் ஒன்றை பாவிக்கலாம், அல்லது 2ஐயும் பாவிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் 2 ரோபோ பாவிச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கேன். 2ஐயும் நான் சொல்லத்தானே வேணும், சாய்ஸ் இருக்கணுமே. 2 வகையான ரோபோ இருக்கு. 2லையும் வேறு ஸ்டைல், வேறு செயற்பாடுகள். ஆனால் 2ம் நமக்கு சம்பாதிச்சு தருது. 2 பிளானும் வேறு. ஸோ 2ஐயும் பற்றி விரிவாக கதைப்போம். வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, 2 ரோபோக்களை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். ரைட். முதலாவதாக நான் பார்க்க போகிறோம் ராயல் கியூ அப்படின்ற ஒரு ரோபோ ஒன்று. ராயல் கியூ. இந்த ராயல் கியூங்கிற ரோபோட லோகோ இதுதான். ரைட். இந்த ராயல் கியூவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், இது ஸ்பாட் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு ரோபோ. இது கிட்டத்தட்ட ஒரு 70 மாதமாக மார்க்கெட்டில் இருக்கு. 200 நாடுகளில் பாவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் யூசர்ஸ் இதை பாவிக்கிறாங்க. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டுன்னு சொல்கிற. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லொஸ் பண்ணாது. இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லொஸ். இந்த ரோபோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளோட முதலீடு இருக்கு தானே, அதை லொஸ் பண்ணவே பண்ணாது. அதான் இது ஸ்பெஷல். 24 மணி நேரம் 7 நாளும் ரேடிங் செஞ்சு தந்து நமக்கு ப்ராஃபிட் பண்ணி தருது. 100% பாதுகாப்பான ஒரு ரோபோ. கிட்டத்தட்ட 200 மில்லியன் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 300 காயினை வாங்கும் விற்கும். இதான் இந்த ராயல் கியூ. இந்த ராயல் கியூரை செயற்பாடு எப்படின்னா, மார்க்கெட் கூடிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கூடிக்கு வந்தால் ஒரு பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பை, எஃபின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பை. இப்போ ஒரு $1 $10 ஒரு காயினை வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. பிறகு மார்க்கெட் கீழே போகுது, மார்க்கெட் கீழே குறையுது. எவ்வளோ? 1.2% மார்க்கெட்டில் ப்ரைஸ் குறைஞ்சா திரும்பி என்ன செய்யுதுன்னு சொன்னால் $0.7 வாங்குது. திரும்பி 2% குறையக்க 1.4 டைம்ஸ் வாங்குது. பிறகு 3% குறையுது, ப்ரைஸ் குறையுது, குறைய வாங்குது. குறைய வாங்கி என்ன செய்யுதுண்டா, பிறகு கொஞ்சம் ப்ரைஸ் கூடக்க எவரேஜ் பண்ணி விற்கிது. டாலர் காஸ்ட் எவரேஜ் மெத்தட்னு சொல்கிறது. இதான் இந்த ரோபோட ஃபங்க்ஷன். இப்போ உதாரணமாக இது ஒரு தங்கத்தை வச்சு வழங்கப்படுறது உங்களுக்கு வழங்கும். ஒரு பவுண்ட் தங்கத்துற ப்ரைஸ் 40,000. ஒரு பவுண்ட் தங்கம் 40,000. ப்ரைஸ் குறையுது. இப்போ எவ்வளோ? $35,000 குறையுது. $35,000 குறைஞ்சா நாம் 2 பவுண்ட் வாங்குறது, டபுளாக வாங்குறது.
குறைய டபுள் ஆகிட்டே போகணும். ப்ரைஸ் குறைஞ்சா டபுளாக வாங்கினீங்கண்டா எவரேஜ் பண்ணும். அப்போ 2 பவுன் 70,000 வாங்கலாமா இல்லையா? 80,000 ரூபாயோட நகையை இப்போ 70,000 ரூபா 10,000 குறைச்சி வாங்குகிறோம். இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கூடுது, 37,500 மாறுது. அப்போ நம்மகிட்ட இப்போ 3 பவுனிக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக 1 பவுன் வாங்கினேன், அப்புறம் 2 பவுன் வாங்கினேன், இப்போ 3 பவுன். மொத்தம் நான் வாங்கின எவ்வளோ? 1,12,500 சரிதானே? இப்போ 37,500 3 பவுனை விற்கும், 1,12,500 விற்கும். வாங்கின நாம் 1,10,000 தான். அப்போ இந்த 2,500 ப்ராஃபிட்டா இல்லையா? நம்ம 40,000 விற்காமலே 37,500 விற்றே நமக்கு 2,500 லாபம் வந்துச்சு இல்லையா? அதான் இந்த ரோபோட செயற்பாடு. இந்த ரோபோ என்ன செய்யும்டா, ஒரு கிரிப்டோ கரன்சி என்ன செய்யும்டா, ஒரு ப்ரைஸில் வாங்கும். விலை குறைய டபுளாக மாறும். சரியானே? டபுளாக வாங்க எவரேஜ் பண்ணி சின்ன ப்ரைஸ் ஒரு கொஞ்சம் விலை கூடினாலே விற்றா நமக்கு லாபம் தரும். அதான் இதில் ஃபங்க்ஷன். ஸ்பாட் மார்க்கெட்டில் 3 வகையான ரேடிங் இருக்குது. கம்பவுண்டிங் ரேடிங், சோலோ ரேடிங், சர்க்கிள் ரேடிங்ட்டு 3 வகையான ரேடிங் இருக்குது. கம்பவுண்டிங் ரேடிங்னா என்னென்னா, உங்கள்கிட்ட சின்ன ஒரு அமௌண்ட் தானே ஒரு $50 தானே இருக்கு, இல்லாட்டி $100 தானே இருக்கு உங்களோட பைனான்ஸில். இந்த $100 நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிட்காயினை வாங்கிட்டு வார லாபமிக்கு தானே, அந்த லாபத்தை எடுத்து சாப்பிடாம திரும்பி அந்த லாபத்துக்கு திரும்பி பிட்காயின் வாங்குறது. லாபத்தையும் முதலையும் சேர்த்து திரும்ப வாங்கி விற்கிறத சொல்கிற கம்பவுண்டிங். சோலோ ரேடிங்டா உங்கள்கிட்ட $500 இருக்கு, $500 உங்களுக்கு $5 லாபம் வருது, அந்த $5 எடுத்து சாப்பிட்ற கேபிட்டல் அப்படியே இருக்கும். அது சோலோ ரேடிங். சர்க்கிள் ரேடிங்டா உங்கள்கிட்ட சர்க்கிள் ரேடிங்டா ஆட்டோமேட்டிக் ரேடிங். இந்த ரோபோ தானாக வாங்கும், தானாக விற்கும், லாபத்தையும் தரும், முதலையும் தரும், எல்லாம் பைனான்ஸ்குள்ளான் இருக்கும். அதில் பாட்டுக்கு அது ரேடிங் செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. கடும் பிஸியான ஆக்களுக்குரிய ரேடிங் சர்க்கிள் ரேடிங். இந்த ரோபோவில் இருக்கிற ஸ்பெஷல் இதுதான். ரைட். இப்போ உங்களுக்கு டாலர் காஸ்ட் எவரேஜ் மெத்தட்டை லேசாக சொல்கிறேன். $10 கொடுத்த ஒரு பிட்காயினை வாங்குறீங்க, அதில் ப்ரைஸ் 1% குறையுது வாங்குறீங்க, 2% குறையுது திரும்பி வாங்குறீங்க, 3% குறையுது திரும்பி வாங்குறீங்க, $42 வாங்குறீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் 1.5% மேலே ஏறுது ப்ரைஸ். அந்நேரம் விற்றாலே உங்களுக்கு லாபம் வரும். அதான் இந்த ரோபோட செயற்பாடு. ரைட். இப்போ கம்பவுண்டிங் ரேடிங்கை நீங்கள் ஒரு $52 அல்லது ஒரு $60 இல்லாட்டி ஒரு $70 இல்லாட்டி $80 ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு $50 வச்சுக்க ஒரு 600 தடம் வாங்கி விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம். அதான் கம்பவுண்டிங். ஒரு $50-60 வச்சுக்க, இல்லாட்டி ஒரு $100 வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப விற்கிற ஆனால் லாபத்தை எடுத்து சாப்பிடப்படா 600 தடவை நீங்கள் வாங்கி விற்கணும். விற்றீங்கண்டா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதான் கம்பவுண்டிங் ட்ரேடிங். இதை பற்றி விஞ்ஞானி ஒருத்தர் சொல்லியிருக்கார், அதை பற்றி பார்ப்போம். கம்பவுண்டிங் ட்ரேடிங் நீங்கள் செஞ்சாலோ அல்லது சோலோ ரேடிங் செஞ்சாலோ உங்களுக்கு பொறுமை முக்கியம். அதான் இங்கே முக்கியம். பொறுமை என்னண்டா, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 60 நாள் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு ரேட்டை போடுறீங்க, டக்குன்னு விற்கும் சில நேரம். ஏன், நீங்கள் ஒரு கோயினை வாங்கினா ஒன்று ப்ரைஸ் கூடும், இல்லாட்டி ப்ரைஸ் குறையும். 2ல் ஒன்று நடக்கும். குறைஞ்சா வெயிட் பண்ணணும். ஏன், நாம் வாங்கின விலையோட குறைஞ்சா திரும்பி விற்கிறேன்னு ஒன்று ப்ரைஸ் கூடும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுற காலம் 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் ஆகலாம், அல்லது சந்தை நிலவரத்தை பொறுத்து இன்னமும் நீடிக்கலாம். இந்த பிட்காயின் 1,26,000 போனது, திடீர்னு 60,000 குறைஞ்சது, இப்போ வேறைக்கு வருது. 60,000 இருந்தது 70,000 இப்போ 72,000 கூடிக்கு வருது. கண்டிப்பாக 1,26,000 தாண்டி போதான் போகுது. அப்போ அதுக்குள்ளே ஏறுமிறங்கும், அதுக்குள்ளே வாங்கி விற்று உழைக்கலாம். ஆனால் பொறுமையாக இதை பண்ணணும். பொறுமை இல்லாத ஆளுக்கும் ரேடிங்குக்கும் கிரிப்டோவுக்கும் ரோயல் கியூக்கும் இந்த பொட் ட்ரேடிங்குக்கும் சம்பந்தமே இல்லை. பொறுமை இருக்கணும், கடுமுக்கியம் பொறுமை. ரைட். அடுத்தது, உலகத்தில் தலை சிறந்த ஒரு 10 கோயின் இருக்குது. அந்த 10 கோயினில் நாங்கள் ஆட்டோமேட்டிக் ரேடிங் செய்கிறோம். அது 120% தொடக்கம் 360% ப்ராஃபிட் பண்ணி தரும். வருஷத்துக்கு 100க்கு 360% மேக்சிமம் உழைச்சி தரும். ஏடிவி சர்க்கிள் ரேடிங்னு சொல்கிறோம். நாங்கள் அஸ்ட்ரப் டிவியால் ஆட்டோமேட்டிக் ரேடிங், இந்த ரோயல் கியூங்கிற ரோபோவை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக் ரேடிங் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். உலகத்தில் தலை சிறந்த காயின் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ரேடிங். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வேறையாக ரோபோ வாங்கினாக்களுக்கு இதை படிப்பிப்போம். ஆட்டோமேட்டிக் ரேடிங் எப்படி செய்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் ரோபோ வாங்குற மட்டும்தான் உங்களோட வேலை. அப்போ ரோபோ எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இந்த ரோபோ நீங்கள் பாவிக்கிறண்டா, அதுக்கு வாடகையாக
$120 கொடுத்து வாங்கணும். இந்த $120 கொடுத்து நீங்கள் ரோபோ வாங்கினா அந்த காசு நாட் ரீஃபண்டபிள், திரும்ப பெறையலாது. நீங்கள் $120 கொடுத்து ரோபோ வாங்கினா வாங்கினது தான். $120 கொடுத்து ரோபோ ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யும். அது இடையில விற்கிறதோ திரும்ப கொடுக்குறதோ மாற்றுறதோ அப்படி ஒரு வேலையும் செய்யலை. சரியானே? ரோபோ $120 நல்லா யோசிச்சு நீங்கள் வாங்குறேன்னா வாங்குங்க. வாங்கினா அந்த ரோபோ என்ன செய்யும், உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உழைச்சி தரும். இதை எப்படி பாவிக்கிறேன்னு படித்து தான் இதை செய்யணும். இந்த ரோபோவை எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கிளாஸில் சொல்லி தருவோம். கிளாஸுக்கு வந்து இதை படிக்கணும். படித்து நீங்கள் ரேடிங் செய்யலாம். செமி ஆட்டோமேட்டிக் ரேடிங்னு சொல்லி சொல்கிறது. இந்த ரோபோ பயன்படுத்தி 2 விதத்தில் உழைக்கலாம். ஒன்று, நீங்கள் வாங்குகிற ரோபோ விற்கிற இந்த ரோபோ பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாம் கொயினு. அந்த ரோபோ உங்களுக்கு விற்று தரும். இது ஒரு மெத்தட். இன்னொன்றைக்கு வாங்குறதும் ரோபோ தான், விற்கிறதும் ரோபோ தான், ஆட்டோமேட்டிக் ரேடிங். அதை எப்படி செய்கிறங்கிறதையும் நாங்கள் படிப்பிப்போம். அந்த கிளாஸுக்கு வந்து அதை விளங்கி எடுக்கணும். கிளாஸுக்கு வராதால் தயவு செய்து ரோபோ வாங்காதங்க. இந்த ரோபோ ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருளை எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி கிளாஸில் இருந்து அதை படித்து நீங்கள் அதை பாவிக்கணும். அப்போ தான் அதில் பூரண பயன்பெறலாம். நிறைய பேர் ரோபோ வாங்குவாங்க, இதை எப்படி பாவிக்கிறங்கிற கிளாஸுக்கு வந்து அதை படிக்க மாட்டாங்க. அப்போ அதனால் அந்த ரோபோவில் உழைக்க இயலாது. அப்படி செய்யாதங்க. அப்படி செய்கிற ஆக்கள் இந்த ரோபோ வாங்க தேவையில்லை. நீங்கள் ரோபோ வாங்குங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு 1 வீக் உங்களுக்கு அழகாக படித்து தருவோம். இல்லாட்டி எங்கள்கிட்ட வீடியோ இருக்கு, இதை படித்து தரத்துக்குரிய வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எடுத்து நல்லா பார்த்துட்டு தெளிவாக விளங்கி எடுத்துட்டு நீங்கள் இதில் உழைக்கலாம். ஸோ ரோபோட ப்ரைஸ் $120 ஒரு வருஷத்துக்கு. இந்த ரோபோ வேலை செய்கிறதுக்கு ஃபியூல் ஃபீஸ் ஒரு $10 போடணும். அப்போ எல்லாம் $130 கொடுத்து ரோபோ ஃபஸ்ட்டுக்கு வாங்கணும். $130 கொடுத்து ரோபோ வாங்கி எடுத்துட்டீங்கன்னா பிறகு ரேடிங் செய்கிறதுக்கு பைனான்ஸில் குறைஞ்சது $100 இருக்கணும். குறைஞ்சது பைனான்ஸுக்குள்ள ஒரு $100 இருந்தால் நல்லா நீங்கள் கம்பவுண்டிங் ட்ரேடிங் செய்யலாம். அல்லது $500 இருந்தால் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் செய்யலாம். $1000 இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் செய்யலாம். அப்போ பெரிய கேபிட்டல் இருக்கிறால் தான் இதில் உழைக்கலாம். இந்த ரோபோ வாங்கினது தான், திரும்ப கொடுக்க இயலாது, எடுக்க இயலாது, ஒன்றும் செய்யலாது. ஏண்டா நான் சொல்கிறேன் தானே, பைனான்ஸில் இருந்து காசு வெளியில் போனால் அந்த காசு எடுக்க இயலாது. அதான் இந்த $120 கொடுத்து பைனான்ஸில் இருந்து $120 கொடுத்து இந்த ரோபோ வாங்கணும். ரோபோ வாங்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பொறுமையாக அதில் உழைக்கணும். வாங்கின உடனே உழைக்க இயலாது. டெய்லி ரேடிங்கில் காசு வரும்னு சொன்னால் அது பிழையான கருத்து. டெய்லி காசு வரல ரேடிங்கில். மாத்தைக்கு சராசரியாக இவ்வளோ உழைக்கலாம். எவ்வளோ உழைக்கலாம்? 10 தொடக்கம் 30 வீதம் உழைக்கலாம். மாத்தைக்கு ரேடிங்கில் 10 தொடக்கம் 30 வீதம் ரோயல் கியூவை பயன்படுத்தி உழைக்கலாம். வருஷத்துக்கு 120 தொடக்கம் 360% உழைக்கலாம். பொறுமையாக பண்ணணும், வருஷம் முழுவதும் பண்ணணும். ரோயல் கியூ வாங்கின உடனே கோடீஸ்வரன் ஆகலாம்னு இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற பொறுமையை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தை பொறுத்து இதில் உழைக்கலாம். இதுதான் ரோயல் கியூ. இந்த ரோயல் கியூவை பற்றி கம்பவுண்டிங் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். 8வது அதிசயம் கம்பவுண்டிங் அப்படின்னு சொன்னார். யாரு? ஐன்ஸ்டீன். என்ன சொன்னாருண்டா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சரிதானே கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு அடிங்க. இப்படி ஒரு லோகோ வரும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா இதில் ஒரு $50 நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்க, 2 வீதம் லாபத்தில் விற்க சொல்கிறீங்க. இப்படி ஒரு 500 தடவை செய்கிறீங்க. எப்படி? $50 கொடுத்து பிட்காயின் வாங்குறீங்க, 2 வீதம் லாபத்துக்கு விற்கிறீங்க. ஒவ்வொரு தரமும் 500 தடவை இப்படி செய்கிறீங்க. ரைட். இந்த கல்குலேட் இதை கிளிக் பண்ணால் ரைட் $50 வாங்கினா $1 லாபம் வரும். மொத்தம் $51 பைனான்ஸுக்கு வரும். பிறகு $51க்கு $1.02 லாபம் வரும். மொத்தம் $52.02. ஆரம்பத்தில் இதில் வார ப்ராஃபிட் என்ன செய்யணும்னா கூடி 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 இங்கே பாருங்கள், கூடி 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 அப்போ என்ன செய்யணும், லாபத்தை வெளியில் எடுக்காமல் லாபத்தை முதலோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், ட்ரேடிங் செய்யணும். இப்படி 500 தடவை செஞ்சீங்கன்றால் 500வது தடவை உங்கள்கிட்ட கேபிட்டல் $9,78,253 வரைக்கும். அந்த உங்களுக்கு ப்ராஃபிட் $19,565 வரும். மொத்தம் $9,97,818. $10 லட்சம். $10 லட்சம் எவ்வளோ? 30 கோடி காசு. $1 லட்சம் $1 லட்சம் 3 கோடி. 10 லட்சம்டா 30 கோடி. எவ்வளோ உங்களோட கேபிட்டல்? எவ்வளோ? $50. $50 வச்சு
30 கோடி உழைக்கலாம்னு விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் சொல்லிக்கார், நான் சொல்லலை. கொம்பவுண்டிங் லாபத்தை வெளியில் எடுக்காமல் ரேடிங் செய்கிறது இந்த ரோபோ உங்களுக்கு செஞ்சு தரும். அப்படி ரோபோட உதவியோட பைனான்ஸுக்குள்ளே ஒரு $50 வச்சுக்க அல்லது $100 வச்சுக்க கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் இதை சொல்லித்தரோம். ரைட், ஓகே. இப்போ ரேடிங்கில் சரிதானே, செமி ஆட்டோமேட்டிக் ரேடிங் ஏடிவி ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்குது எங்கள்கிட்ட. அது ஏடிவியில் ஓன் செட்டிங். எங்களோட செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தி ஒரு $10, $20, $30, $40, $50, $100 சின்ன அமௌண்ட் இருந்தால் சின்ன ப்ராஃபிட் தான் வரும். பெரிய அமௌண்ட் இருந்தால் பெரிய ப்ராஃபிட் வரும். சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சிறுசாக செஞ்சு பழகிட்டு பெரிய அமௌண்ட் வச்சு ரேடிங் செய்யலாம். இதை பற்றி நாங்கள் படித்து தருவோம் உங்களுக்கு. ஏடிவி ப்ரோ ப்ளஸ் செட்டிங்னு சொல்லி நாங்கள் இடைக்கடை ஜூம் போட்டு உங்களுக்கு சொல்லி தருவோம். இதுக்குரிய வீடியோ மிரிக்கி சரிதானே, வீடியோ நாங்கள் விரும்பின ஆட்களுக்கு இந்த வீடியோ தருவோம். எல்லாருக்கும் இல்லை, தொடர்ச்சியாக வந்து இதை படிக்கணும், கிளாஸுக்கு வந்து படிக்கணும். எங்களோட சேர்ந்து கொஞ்சம் இதை பற்றி அறிகிற ஆட்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்களை இலகுபடுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். சரிதானே, ரைட். அது மாதிரி தன்னியக்க ரேடிங் செய்வது எப்படி, ஆட்டோமேட்டிக் ரேடிங். எனக்கு நேரம் இல்லை, டைம் எடுக்கல, கஷ்டங்கிற ஆளுக்கு ஆட்டோமேட்டிக் ரேடிங் ஒரு $300 இருந்து உங்களோட பைனான்ஸுக்குள்ளே இருக்கணும். 300 தான் இருக்கணும்னு இல்லை, 400, 500, $600 இருக்கிறாக்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ரேடிங் செய்யலாம். டெய்லி உங்களுக்கு அது தானாக ரேடிங் செஞ்சு டெய்லி ப்ராஃபிட் தரலாம், அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா தரலாம், அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா தரலாம், அல்லது மாத்தைக்கு இவ்வளோ $, சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் ரேடிங்கில் மாதம் 10 தொடக்கம் 30% சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரேடிங் சிலருக்கு பொருந்தும். ஓகே, ஸ்பாட் ட்ரேடிங் ஆரம்பிப்பதுக்கு முதல் செய்ய வேண்டியவை, ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி செய்கிறன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இதை வேறையா பிரத்திய கிளாஸில் இதை உங்களுக்கு படிப்பிப்போம். அந்த கிளாஸுக்கு கண்டிப்பாக வரணும். ரோபோ வாங்கினா உங்களுக்கு சொல்லித்தருவோம். ராயல் கியூ, பைனான்ஸ் ரெண்டையும் இணைத்தல். நீங்கள் இப்போ பைனான்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், ராயல் கியூ வாங்கியிருப்பீர்கள், $130 கொடுத்து ராயல் கியூ வாங்கியிருப்பீர்கள். அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும்னா ஏபிஐ பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டையும் இணைக்கிற. எப்படி ஏபிஐ பைண்டிங் செய்கிறேன்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு ரோபோ வாங்கினோட தான் அனுப்புவோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெண்டையும் என்ன செய்கிறது ஏபிஐ பைண்டிங் செஞ்சீங்கன்னு சொன்னால், இந்த ஏபிஐ பைண்டிங்கிற ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளோட பைனான்ஸுக்கு இருக்கிற காசை இந்த ராயல் கியூங்கிற ரோபோ கிரிப்டோ நாணயங்களை வாங்குற விற்கிறதுக்கு பாவிக்கும். $1 கூட இந்த ரோபோ எடுக்க அனுமதி இல்லை. அதான் ஏபிஐ பைண்டிங். பைனான்ஸுக்குள்ளே நம்மளோட காசு இருக்கு, நம்மளோட காசை நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்குறல, யார கண்ட்ரோலும் இல்லை, நம்மளோட கண்ட்ரோல்லாம் பைனான்ஸில் காசு இருக்கு. இந்த ரோபோ எடுக்காது, ஆனால் ரேடிங் செஞ்சு ப்ராஃபிட் பண்ணி தரும். அதுக்கு நாம் ரோபோவுக்கு கூலி கொடுக்குறோம். சரியானே, நம்மளோட பைனான்ஸுக்குள்ளே $100 உழைச்சி தந்தாருண்டா ரோபோவுக்கு 20% கூலி கொடுப்போம். 20% கூலி, 100க்கு 20 அவருக்கு கூலி கொடுப்போம். அந்த கூலியை நாம கொடுக்கணும், நாம் ரீசார்ஜ் பண்ணணும். பைனான்ஸில் இருந்து ரோபோ என்ன செய்யாது, எடுக்காது. அதான் ஸ்பெஷல். அடுத்தது ராயல் கியூ வாங்கின உடனே ராயல் கியூ பற்றிய முழு விவரம் போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு தருவோம், 48 நிமிஷத்து வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராயல் கியூ ஃபங்க்ஷன் உங்களுக்கு வழங்கிடும். அடுத்தது ராயல் கியூ வாங்கும் முறை, ஒரு $120 சக 10 $130 கொடுத்து ராயல் கியூவை நீங்கள் வாங்கணும். வாங்குறேன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் கேட்பீங்க. ராயல் கியூ வாங்கினா என்ன செய்யணும்டா, நீங்கள் $130 சமனான காசு இருக்கு தானே, அதை என்ற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. அனுப்பின உடனே நான் என்ன செய்வேனுண்டா, அந்த ஸ்ரீலங்கன் ரூபீஸை $1 மாற்றி உங்களோட பைனான்ஸுக்கு நான் தருவேன். நீங்கள் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் என்ற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினீங்கண்டா நான் உடனே $1 மாற்றி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, பைனான்ஸு அக்கௌண்ட்டுக்கு $1 அனுப்பிவிடுவேன். அந்த பைனான்ஸில் இருக்கிற காசை நீங்கள் ராயல் கியூக்கு கொடுத்து ராயல் கியூ வாங்கணும். ராயல் கியூ வாங்கினதுக்கு பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைப்போம், ராயல் கியூ ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்ன்ற குரூப்பில் இணைச்சி உங்களுக்கு இந்த ராயல் கியூ எப்படி ஆட்டோமேட்டிக் ரேடிங் செய்கிற ப்ரோ ப்ளஸ் எப்படி செய்கிறேன்ட்டு ரெண்டையும் படித்து தருவோம். படித்ததுக்கு பிறகு நீங்கள் ரேடிங்கில் சம்பாதிக்கலாம். இவ்வளவுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அடுத்தது ராயல் கியூ ரிவார்ட்ஸ் பிளான் ஒன்று இருக்கு, அன்லிமிட்டடாக உழைக்கிற ரிவார்ட்ஸ் பிளான். ராயல் கியூவில் உள்ள செயலற்ற வருமானங்களை பெறுவது எப்படி. இந்த ராயல் கியூவில் செயலற்ற வருமானம் ஒன்று இருக்கு. நீங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு 3-4 மாதம் பயணிக்க செயலற்ற வருமானம், பெசிவ் இன்கம் இதில் இருக்கும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்துவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் அந்த கிளாஸை மிஸ் பண்ண வந்தீங்கன்னா எப்படி செயலற்ற வருமானம் பெறுறன்னு சொல்லி விளக்கம் தருவோம். ரைட், இதுதான் விஷயம். அடுத்தது
எனக்கு இந்த ரோபோ பயன்படுத்தி உழைக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் ரோபோ இல்லாமல் இதில் உழைக்கலாமா என்று சிலர் கேட்பாங்க. எஸ், அட்வான்ஸ் ரேடிங் ட்ரைனிங் ஒன்று இருக்கு, அட்வான்ஸ் ரேடிங் கோர்ஸ். ரோபோ செய்கிற வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த ரோபோ செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உழைக்கலாம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி படிப்பிக்கிற ஒரு கிளாஸ் இருக்கு, கிரிப்டோ ரேடிங் கோர்ஸ்ன்னு சொல்கிறது. இலகு வழியில் வீட்டில் இருந்தவாறு சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்பு. ரோபோ இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது. இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்டா நீங்கள் ஒரு கிளாஸ் இருக்கு, அனஃப் சார், இன்டர்நேஷனல் கிரிப்டோ லெக்சரர், ரேடிங் எக்ஸ்பர்ட் அனஃப் சார் படிப்பிக்கிற கிரிப்டோ ரேடிங் கோர்ஸ் ஒன்று படிப்பிக்கிறார். அந்த கோர்ஸில் இணைஞ்சு நீங்கள் படித்து ரேடிங்கை நீங்கள் செய்யலாம், ரோபோட வேலையை நீங்கள் செய்யலாம். அல்லது அந்த ரேடிங்கில் என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக உங்களுக்கு படித்து தருவார் 2 மாதத்தில். சின்ன அமௌண்ட் தான், 15,000 காசு கட்டி இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கலாம். சரிதானே? 15,000 காசுக்கு இந்த கோர்ஸை படித்து தரார். அவரை கண்டக்ட் நம்பர் நறுக்கி தேவையான ஆக்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கேளுங்க. அவர் இந்த ரேடிங்கை பற்றி படிப்பிக்கிறார். ரோபோ செய்கிற வேலையை ஒரு மனுஷன் செஞ்சு படிப்பிக்கலாம். ஆனால் அந்த கோர்ஸை முடித்தா உங்களுக்கு ரேடிங்கில் எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிடும். இந்த கோர்ஸையும் படித்து இந்த ரோபோவையும் வாங்கிட்டீங்கன்னா இந்த துறையில் மேக்சிமம் சம்பாதிக்கலாம். இந்த கோர்ஸையும் படித்து இந்த ரோபோவும் உங்களோட கையில் இருந்தால் மேக்சிமம் சம்பாதிக்கலாம். ஏன்னா ரோபோவுக்குள்ளுக்கு என்ன நடக்குது, ரோபோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத இந்த கோர்ஸ் உங்களுக்கு வழங்கப்படுது. அப்போ தெளிவு கிடைக்கும். ரைட், தேங்க்யூ வெரி மச். ராயல் கியூ சம்பந்தமாக உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் யார் அனுப்பினாங்களோ, இந்த மீட்டிங்குரிய லிங்க் யார் அனுப்பினாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த ராயல் கியூ எப்படி வாங்குற, ராயல் கியூரை லிங்கை தாங்க அப்படின்னு கேளுங்க. ராயல் கியூரை லிங்கை தாங்கண்டா அவங்க லிங்க் கொண்டு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்டா அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லி தருவாங்க. சரிதானே? ரெஜிஸ்டர் பண்ணி பிறகு நீங்கள் காசை ரெடி பண்ணுங்க. $130 உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டாக ரெடியாக இருக்கணும். அந்த $130 ரெடியாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய காசை நீங்கள் உரிய ஆளுக்கு அனுப்புங்க. அவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு அதை டொலராக மாற்றி உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் திறந்து உங்களோட பைனான்ஸுக்கு அனுப்பி தருவார். அந்த பைனான்ஸில் இருக்கிற $130 கொடுத்து இந்த ராயல் கியூவை வாங்கணும். அதுக்கப்புறம் பைனான்ஸுக்குள்ளே $100 இல்லாட்டி ஒரு $50 கொண்டாந்து நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் செய்யலாம், அல்லது $500 அல்லது $1000 கொண்டு வந்து சர்க்கிள் ரேடிங் செய்யலாம். இவ்வளவுதான் ராயல் கியூ சம்மந்தப்பட்ட விளக்கம். தேங்க்யூ வெரி மச். ரைட், நான் சொன்ன 2 ரோபோ பாவிக்கிறேன்னு சொல்லி. எஸ், என்ன இருக்கு பாருங்க, பைனான்ஸ், அதுக்கு மேலே ராயல் கியூ, அதுக்கு மேலே கிரிப்டோ பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோ பாவிக்கிறேன். 2 ஏஐ என்கிட்ட இருக்குது. ஒன்று ராயல் கியூ, கிட்டத்தட்ட 21 மாதமாக பாவிக்கிறேன். கிட்டத்தட்ட $50,000 மேலே சம்பாதிச்சிருக்கேன் ராயல் கியூவில். இந்த கிரிப்டோ பைலட் ஒரு மாதமாக பாவிக்கிறேன், ஒரு $300 சம்பாதிச்சிருக்கேன். அந்த ஒரு மாத்தையில் $300, கிட்டத்தட்ட 1,00,000 சம்பாதிச்சிருக்கேன். இந்த கிரிப்டோ பைலட் புதுசாக வந்திக்கு மார்க்கெட்டுக்கு. கிரிப்டோ பைலட் ஸ்பெஷல் என்னென்னா, இதில் நாம் நினைச்ச கோயினை வாங்கல. இப்போ ராயல் கியூவில் நாம் நினைச்ச கோயினை வாங்கலாம், நினைச்ச டைமில் வாங்கலாம், நினைச்ச டைமில் ராயல் கியூ வித்து தரும். ரைட், கிரிப்டோ பைலட்டில் என்ன ஸ்பெஷல்னா, நாம் நினைச்ச கோயின் வாங்கலாது, அது நினைக்கிற கோயினை தான் அது வாங்கும். அது நினைச்ச டைமில் வாங்கும், அது நினைச்ச டைமில் விற்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக்ன்ற கதையே இல்லை கிரிப்டோ பைலட் ஸ்பெஷலாக தான். இந்த கிரிப்டோ பைலட் ஸ்பெஷல் என்னென்னா, ரேடிங் கிரிப்டோ ஒன் ஆட்டோ பைலட், எல்லாமே ஆட்டோமேட்டிக். உங்களுக்கும் இந்த ரேடிங்க்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்கள் வாங்குற மட்டும்தான், இந்த கிரிப்டோ பைலட்டை வாங்குற மட்டும்தான். வாங்கிட்டு பைனான்ஸுக்குள்ளே காசு இருக்கணும். எவ்வளவு காசு இருக்கணும்டா, ஆக குறைஞ்சது $200 இருக்கணும். இந்த கிரிப்டோ பைலட் பாவிக்கிறேன்னு சொன்னால் கிரிப்டோ பைலட்டை $130 கொடுத்து வாங்கணும். கிரிப்டோ பைலட்டை $130 கொடுத்து வாங்கினதுக்கு பின்னாடி பைனான்ஸுக்குள்ளே ஆக குறைஞ்சது $200 இருக்கணும். ஆக கூடினது எவ்வளோ இருக்கணும், 200 மடங்குகள் இருக்கணும். 200 இருக்கணும், அல்லது 400 இருக்கணும், அல்லது 600 இருக்கணும், அல்லது 800 இருக்கணும், 1000, 2000, 3000 அப்படி டாலர் இருக்கணும். கேபிட்டல் பெருசாக இருக்கிற ஆளுக்கு தான் இந்த கிரிப்டோ பைலட்.
ரோயல் கியூவில் கேபிட்டல் சிறுசாக இருக்கிறாலும் உழைக்கலாம். நல்லா வழங்கணும். ரோயல் கியூ கேபிட்டல் சிறுசாக இருக்கிறாலும் உழைக்கலாம். $50 $100 வச்சுக்கிறாலும் உழைக்கலாம் பைனான்ஸுக்குள்ளே. கிரிப்டோ பைலட்டில் ஆக குறைஞ்சது 200 வைக்கணும். அதை விட கூட இருக்கிறால் அதை விட கூட உழைக்கலாம். 24 மணித்தியாலமும் 7 நாளும் வேலை செய்யும். இதுவும் வருஷத்துக்கு $120 கொடுத்து வாங்கணும். அதில் ஃபியூல் ஃபீஸ் 10 எல்லாம் $130 கொடுத்து தான் கிரிப்டோ பைலட்டும் வாங்கணும். சரியானே? இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இது ஸ்பாட் மார்க்கெட்லேயும் ஒர்க் பண்ணும், ஃபியூச்சர் மார்க்கெட்லேயும் ஒர்க் பண்ணுற ஒரு பாட். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆட்டோமேஷன் டு எக்ஸ்பர்ட் லெவல் கஸ்டமைசேஷன். இந்த கிரிப்டோ பைலட் ரேடிங்கை பற்றி ஒரு கோர்ஸும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, கிரிப்டோண்டா என்னன்னு தெரியாது, பைனான்ஸ் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளும் இதை செய்யலாம். இதுதான் கிரிப்டோ பைலட். எதுவுமே தெரியாத ஆளும் இதை செய்யலாம்னு வடிவமைச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் நிறைய ரோபோக்கள் வந்திருக்கு, நிறைய ஏஐ வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. மனுஷனுக்கு ஒரு வேலையும் இல்லை. ரேடிங் முழுதையும் கோயினை செலக்ட் பண்ணுறது, சிக்னல் எடுக்கிறது, எந்த கோயினை வாங்குறேன்னு செலக்ட் பண்ணுறது, எந்த நேரம் வாங்குறது, நேரம் விற்கிறது, எல்லாமே இந்த ரோபோ தான் செய்யுது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒன் வே மூடுன்னு ஒன்று இருக்கு, ஹெச் மூடுன்னு ஒன்று இருக்கு. ஹெச் மூட்டில் தான் இது ஒர்க் பண்ணும். ஹெச் மூட்டில் ஒர்க் பண்ணும். ஹெச் மூட்டில் என்ன ஸ்பெஷலுண்டா, உங்களோட ஒரு கோயினை வாங்கி அது நமக்கு லொஸ்டாக போகுதுண்டா லொஸ்ட்டில் விற்றுடும். ஆனால் அடுத்த கோயினை வாங்கும். அது ப்ராஃபிட்டில் போகுதுன்னா அதை ப்ராஃபிட்டில் விற்றுடும். திரும்பி இன்னொரு கோயினை வாங்குது, லொஸ்ட்டில் போகுதா சின்ன லொஸ்ட்டில் விற்றுட்ரும். பிறகு இன்னொரு கோயினை வாங்கி லாபத்தில் ஒன்றா விற்றுடும். அப்போ இந்த லாப நட்டம் 2 நடக்கும். கிரிப்டோ பைலட்டுக்கு லாப நட்டம் 2 நடக்கும். தேறிய லாபம் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக அன்றைக்கு 10 ரேடிங் நடக்குது. 10 கோயினை வாங்கி 10 தரம் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில கோயினை நஷ்டத்தில் விற்கும், சில கோயினை லாபத்தில் விற்கும். இப்போ நமக்கு பார்த்தா தேறிய லாபம் தேறிய நட்டம்னு வரும். இப்போ $100 நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு, நட்டம் வந்திருக்கு ஒரு $20. அப்போ தேறிய லாபம் எவ்வளவு? $80. அப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடிங் செஞ்சுக்கிருக்கு. இதுதான் கிரிப்டோ பைலட் ஸ்பெஷல். ரைட், கிரிப்டோ பைலட் $120 per year, ஃபுல் ஆட்டோமேட்டிக் ரேடிங், ஸ்பாட்லையும் ஃபியூச்சர்லையும் ஒர்க் பண்ணும், 24 மணித்தியாலும் 7 நாளும் வேலை செய்யும். இதுலேயும் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அது மாதிரி இதுலேயும் பைனான்ஸில் தான் இது ஏபிஐ பைண்டிங் செய்கிறது, பைனான்ஸில் தான் ஒர்க் பண்ணும். ரைட், அடுத்தது இதில் சப்போர்ட், கண்டக்ட் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கிரிப்டோ பைலட்டில் வேர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு அப்டேட் நடந்து கொண்டிருக்கும். அதில் லேட்டஸ்ட் வேர்ஷன் தான் நீங்கள் பாவிக்கணும். கடைசியாக வந்தது 1.057 வந்தது, அப்புறம் 5.8 வந்துட்டு அடுத்தது 5.9 வரை இருக்கு. ஸோ அப்டேட் ஆன தொழில் அடிக்கடி நீங்கள் எங்களோட தொடர்பு அறிக்கணும், எங்களோட குரூப்போட நீங்கள் தொடர்பு அறிக்கணும். அப்போ நாங்கள் அப்டேட் வேறு அனுப்புவோம், நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். ரைட், இதில் பாருங்கள் நருக்கு கிரிப்டோ பைலட்டில் ஸ்பாட் ட்ரேடிங் இருக்குது. இப்போ இதில் ஆரம்பத்தில் செஞ்சுக்காங்க, 555 ரேட் நடந்திருக்கு, 100% சக்ஸஸ், $1565 இன்றைக்கு ப்ராஃபிட் பண்ணி தந்திருக்கின்றது. அடுத்து ஃபியூச்சர் மார்க்கெட்டும் இருக்குது, இதில் ரெண்டும் ஒர்க் பண்ணும். ரைட், பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஃபார் ஸ்மார்ட் ட்ரேடிங், நல்ல, அதாவது டாப் என்னென்ன விஷயங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்கணுமோ அவ்வளோவும் செஞ்சுருக்காங்க. ரைட், அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். இதுலேயும் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோபோவை இன்னொருத்தருக்கு படித்து கொடுக்கலாம். நீங்கள் விரும்பினா இந்த ரோபோ இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். படித்து கொடுத்தா உங்களுக்கு காசு கிடைக்கும். அதான் அந்த பிஸ்னஸ் ப்ரோக்ராம். அதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விஷயங்கள் தான் இது. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள். ரைட், இவ்வளவுதான் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இதில் என்னென்னா $120 கொடுத்து இந்த ரோபோ வாங்கினீங்கன்னு சொன்னால் இதில் ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க். இங்கே ஹை ரிஸ்க் இருக்கும், ஹை ப்ராஃபிட். என்ன, இதில் லொஸ்ட் ஆகிற ப்ராஃபிட் பண்ணுற ரெண்டும் இருக்கு.
லொஸ்ட் ஆகிற ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்போ லொஸ்ட்டு குறையரிக்கும், ப்ராஃபிட் கூட இருக்கும். அதனால் தேறிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. அதான் ஜெயிக்கிற ஸ்பெஷல். $120 கொடுத்து $130 கொடுத்து இந்த ரோபோ வாங்கினது தான். ஒரு வருஷத்துக்கு பாவிச்சே ஆகணும். இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுக்குறோம், இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோம், இந்த கதை இது ஒன்றும் இல்லை. ஸோ தீர்மானம் எடுங்க. இப்போ ராயல் கியூ வாங்குறதா கிரிப்டோ பைலட் வாங்குறதாண்டா, நிறைய டாலர் வச்சுக்கிற ஆள் கிரிப்டோ பைலட் வாங்குங்க. நிறைய டாலர், ஒரு $1000 $2000 வச்சுக்கிற ஆள் கிரிப்டோ பைலட் வாங்குங்க. அது சக்ஸஸ். கொஞ்சம் டாலர் எடுக்கிற கஷ்டம்ங்கிறாள் கிரிப்டோ பைலட்டுக்கு பதிலாக ராயல் கியூவை வாங்கி ரேடிங்கை மெல்ல செஞ்சு உழைச்சி, அதில் ராயல் கியூவில் உழைச்சி கிரிப்டோ பைலட்டை புறவு வாங்கலாம். அதான் நான் சொல்கிற விஷயம். ரைட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராமில் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ நீங்கள் விரும்பினா ராயல் கியூ $130 கொடுத்து வாங்கலாம், அல்லது கிரிப்டோ பைலட் $130 கொடுத்து வாங்கலாம். கிரிப்டோ பைலட் நீங்கள் $130 கொடுத்து வாங்கினா உடனே $200 பைனான்ஸுக்கு போட்டு ஏபிஐ பைண்டிங் செஞ்சு நீங்கள் ரேடிங்கை உடனே ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்போ உங்கள்கிட்ட குறைஞ்சது $340 உங்கள்கிட்ட இருக்கணும். $340 இருக்கிற ஆள் தான் கிரிப்டோ பைலட் வாங்கலாம். ஆனால் ராயல் கியூ நீங்கள் ஒரு 130 ரோபோவுக்கு போனாலும் ரேடிங்குக்கு ஒரு 50. அப்போ எல்லாம் 130 50 ஒரு $200 இருந்தாலே நீங்கள் என்ன செய்யலாம்? ராயல் கியூவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கிரிப்டோ பைலட்டுக்கு அதை விட இன்னொரு $100 கூட தேவைப்படும். சரிதானே? அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ரைட். கிரிப்டோ பைலட்டில் இது பாருங்கள், ட்ரேடிங்கில் வருமானம் வரும், லொஸ்ட்டும் வரும், ப்ராஃபிட்டும் வரும், தேறிய லாபம் வரும். நான் ஒரு மாதம் இந்த கிரிப்டோ பைலட் பாவிக்கிறேன். ஒரு $300 வந்திருக்கு. 100க்கு 10 தொடக்கம் 30% ப்ராஃபிட் பண்ணி தருது. பிரச்சனை இல்லை. காசு இருக்கிறால் தான் என்ன செய்யலாம்? கிரிப்டோ பைலட் பாவிக்கலாம். காசு இருக்கிறால் தான் கிரிப்டோ பைலட் பாவிக்கலாம். ஓகே, அதான் முக்கியம். இங்கே காசு இருக்கிறாள், கூட காசு இருக்கிறாள், கிரிப்டோ பைலட்டை பாவிக்கலாம். ஆனால் கிரிப்டோ பைலட்டுக்கு ஆட்டோமேட்டிக் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் எதுவுமே செய்யறதில்ல. நீங்கள் கிரிப்டோ பைலட்டை வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, பைனான்ஸில் $200 அல்லது $400 அல்லது $600 அல்லது $1000 வச்சுட்டு ஏபிஐ பைண்டிங் செஞ்சுட்டு ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி போட்டு விட்டால், இனி நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு இருக்கா உங்களுக்கு வார காசு எல்லாமே பைனான்ஸுக்குள்ளே வரும். நீங்கள் விரும்பினா இந்த பைனான்ஸில் இருக்கிறத எடுத்து செலவழிச்சு கொள்ளாத்துறான். இவ்வளவுதான் கிரிப்டோ பைலட். ஆனால் ராயல் கியூ சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் ட்ரேடிங் செய்யலாம். நீங்கள் விரும்பின கோயினை வாங்கலாம், விரும்பின கோயினை விற்க சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ரோபோவும் தானாக வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் அதுலேயும் இருக்குது. அதுலேயும் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் இருக்குது. அதில் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் செய்கிறேன்னா குறைஞ்சது $300 தொடக்கம் $500 இருக்கணும் ராயல் கியூவில். ஸோ இதான் விஷயம். இப்போ நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? முதல் ஒரு 42,500 காசு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். இருந்தால் தான் ராயல் கியூ சரி கிரிப்டோ பைலட் சரி வாங்கலாம். காசை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யார் லிங்க் அனுப்பினாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு பேசுங்க. அவங்கள்ட்ட இந்த நம்பரை கேளுங்க, அவங்க நம்பர் தருவாங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். இவ்வளோ நேரமும் ப்ரோக்ராமில் இணைஞ்சிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சட்டத்தரணி பாரூக் சாஹிப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.